வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ அதில் உள்ள ஆல்ரெடி சொன்னது இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஜராக இன்னைக்கு நம்ம மீட்டிங்கோட அஜெண்டா வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, அது எது நமக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும், எது நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரீசெண்டாக 9/12 ஒரு ஜிஎஸ்டி ஒரு அட்வைசரி கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 சீரியல் நம்பர் கொடுத்து அந்த 5 சுச்சுவேஷனுக்கு வந்தால் எப்படி டிக்ளேர் பண்ணுங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிஆர் 9ல் என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். அது நமக்கு டைம் இருந்ததுன்னா கேஸ் ஸ்டடிஸ் ஒரு 8 இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். தென் வந்து ஜிஎஸ்டிஆர் 9C. ஸோ அதில் ஒரு டேபிள்ஸ் என்ன, அதில் எதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும், எது ஃபில் பண்ணணும், எந்த டேபிள் மேண்டேட்ரி, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட்டாக வந்து டேலி பிரைம் செஷன் இருக்குது, அப்புறம் Q&A. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு மீட்டிங். ஸோ எல்லாருமே கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்மியூட் அதாவது இடையில கேட்கணும்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா அப்போ அன்மியூட் பண்ணி கேட்டுட்டு அகைன் மியூட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சேஞ்சஸ் தான். ஒன்று, டேபிள் நம்பர் 4G1 இப்படிங்கிற ஒரு காலம் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேபிள் நம்பர் 5C1 இந்த காலமும் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு காலமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 9(5). ஸோ செக்ஷன் 9(5)ல கவர் ஆயிருக்க சப்ளைஸை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு டேபிள் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் டு ஜிஎஸ்டிஆர் 1ல் டேபிள் நம்பர் 14, 15 புதுசாக இன்சர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அது சம்மந்தமாக ஜிஎஸ்டிஆர் 9ல் வந்திருக்க சேஞ்சஸ். ஸோ இங்கே யாருக்கெல்லாம் அண்டர் செக்ஷன் 9(5)ல கவர் ஆயிருக்க சப்ளைஸ் என்னென்னு தெரியும், தெரியறவங்க கொஞ்சம் சேட் பாக்ஸில் போடலாம். இ-காமர்ஸ், எஸ். சப்ளை த்ரூ இ-காமர்ஸ், அதில் வந்து ஒரு 4 சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்வீஸ்? ஹோட்டல், எஸ். ஹோட்டல்னா அக்காமடேஷன் சர்வீசஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அக்காமடேஷன் சர்வீசஸ் இது ஒன்று. வேற ஸ்விக்கி சொமேட்டோங்கிறது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். ஓகே, 2 வந்துருச்சு. ஓகே, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் 2 சர்வீஸ் சொல்லிட்டீங்க, இன்னும் 2 இருக்கு. ஓகே, நானே இந்த 2ஐயும் சொல்றேன். ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், அடுத்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். ஸோ இந்த 4 சர்வீஸும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ணும்போது அதோட லயபிலிட்டி அந்த சப்ளையர் கட்ட தேவையில்லை. அந்த ரெஸ்பெக்டிவ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் டேக்ஸை ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டணும். ஸோ இதுதான் அண்டர் செக்ஷன் 9(5)ல் சொல்லியிருக்கு. ஸோ இந்த 4 சர்வீஸும் வந்தால் டேபிள் நம்பர் 4G1ல் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் டிக்ளேர் பண்ணணும், சப்ளையர் எங்கே டிக்ளேர் பண்ண தேவையில்லை. சப்ளையர் எங்கே பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 5C1ல். இங்கே வந்து அந்த சப்ளையர் வந்து இங்கே அவரோட வேல்யூவை மட்டும் டிக்ளேர் பண்ணணும், ஏன்னா லயபிலிட்டி அவரோடது கிடையாது. டேபிள் நம்பர் 4 வந்து என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு டாக்ஸ் லயபிலிட்டி காலம். ஓகேங்களா? ஸோ அந்த லயபிலிட்டி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருங்கிறதுனால டேபிள் நம்பர் 4G1 வந்து டு பி ஃபில்டு பை இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். டேபிள் நம்பர் 5C1 வந்து டு பி ரிப்போர்ட்டட் பை சப்ளையர். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் வந்திருக்க டிஃபரன்ஸ். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. யாரெல்லாம் இந்த சர்வீஸ், இந்த 4 சர்வீசஸ்லையும் 2 சர்வீஸ் பண்ணுறவங்க தான் ரிஜிஸ்டர்ட் பர்சன், அதாவது ரெஸ்டாரண்ட்டும் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இவங்க 2 பேர் மட்டும்தான் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாலும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கட்டணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் உங்கள் சப்ளையராக இருந்தால் உங்கள் கிளைண்டாகவோ இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா டேபிள் நம்பர் 5C1ல் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இதுவுமே டேபிள் நம்பர் 14 பார்ட் பிலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும் ஃப்ரம் ஜனவரிலேருந்து. ஏன்னா அப்போ தான் டேபிள் நம்பர் 14 and 15 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதில் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸம்டட் சப்ளைல ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அது ஓகே. ஸோ தேர்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 8A. டேபிள் நம்பர் 8A இது வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 2Aலேருந்து ஆட்டோ பாப்புலேட் வந்திருந்தது.
பட் இந்த இயர்ல இருந்து 2B படி மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சஸ். மற்ற ரெண்டும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது, எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணாது. 100ல ஒருத்தர் 2 பேர் தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அந்த டேபிள் நம்பர் 80ங்கிறது எல்லாரையுமே கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த 80A வந்து 2Aக்கு பதிலாக 2Bயா மாறினது நல்லதா கெட்டதா? அதாவது அது வந்து வரவேற்கத்தக்க சேஞ்சஸா, இல்லை நல்லா போயிட்டு இருந்ததை எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வரவேற்கத்தக்க சேஞ்சஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் மாற்றிருக்காங்கன்னா நீங்கள் நோன்னு கொடுங்க. உங்களோட வியூ வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ எஸ் அண்ட் நோ எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது. ஸோ மேஜர் எஸ் தான் சொல்கிறீங்க. உண்மையாக வந்து இது ஒரு வரவேற்கத்தக்க சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2B படி நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ அதனால 2Bயாக இதை சேஞ்ச் பண்ணது ஒரு வரவேற்கத்தக்க சேஞ்சஸ் தான். ஆனால் சில விஷயங்களை பண்ணாமல் விட்டுட்டாங்க. என்னன்னா டேபிள் நம்பர் 8Aல போன வருஷம் 2A படி பாப்புலேட் ஆயிருக்கும். அதாவது 30 நவம்பர் வரைக்கும் நம்ம பண்ண பில்லும் போன வருஷமே வந்திருக்கும். இந்த வருஷமும் அதே பில்லு 8Aல வந்திருக்கும். ஸோ 2 வருஷமும் 8Aல ஒரே பில்லு 2 டைம்ஸ் வந்தது வந்து தப்பு. கரெக்டா? ஸோ அப்படி வந்திருக்க கூடாது. இதனால நமக்கு டேபிளில் டிஃபரன்ஸ் வருது. ஆனால் அந்த டிஃபரன்ஸ் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு பெட்டர், நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம உள்ள போறப்ப நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் இல்லை, உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். GSCR 9ல எத்தனை டேபிள் இருக்கு? ஓவரால் டேபிள்ஸ் வந்து எத்தனை? இது அதுல உள்ள டேபிள்ஸோட ஸ்கிரீன்ஷாட் தான். ஓகே, ஓகே, 19ன்னு சொல்லியிருக்கீங்க, 18ன்னு சொல்லியிருக்கீங்க, 19. எஸ். ஸோ GSCR 9ல மொத்தம் 19 டேபிள்ஸ் இருக்கு. கரெக்ட். இந்த 19 டேபிள்ஸ்ல எத்தனை டேபிள்ஸ் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்? எல்லா டேபிள்ஸும் ஃபில் பண்ணணுமா, இல்லை 1-2 டேபிள் மட்டும் ஃபில் பண்ணா போதுமா? மொத்தம் 19 டேபிள்ஸ் இருக்கு. சரி, ஓகே, நம்மளே பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. 9 and 9C ரெண்டையும் ஷார்ட்டாக முடிக்கணும் நான். ஸோ மொத்தம் வந்து GSCR 9ல 19 டேபிள் இருக்கு. அந்த டேபிளை எதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும், எதெல்லாம் ஆப்ஷனல், எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ டேபிள் நம்பர் 1, 2, 3 அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் இயரும் GST நம்பரும் லீகல் நேமும் வந்துடும். இதை நம்ம டச் பண்ணவே தேவையில்லை, மாற்றவும் அவசியம் இல்லை, மாற்றவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 1, 2, 3 நமக்கு இந்த 19 டேபிளில் 3 டேபிளுக்கு வேலையே கிடையாது. அடுத்து ஒரு 3 டேபிள் இருக்கு. டேபிள் நம்பர் 15, 16, 18. இந்த 3 டேபிளும் ஆப்ஷனல், இதை நம்ம ஃபில் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதோட 6 டேபிள் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ 19ல மீதி 13 டேபிள் தான் இருக்கு. அதில் 10 to 14 டேபிள் நம்பர் 10லேருந்து 14 வரைக்கும் எப்போ ஃபில் பண்ண தேவைப்படும்னா, இந்த இயர் சப்ளையை இந்த இயரே நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளே யூஸ் ஆகாது. இந்த இயர் சப்ளையை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த இயர் ஐடிசியை நெக்ஸ்ட் இயர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த 4 டேபிளும், சாரி 5 டேபிள், 10 to 14ங்கிறது 5 டேபிள். ஸோ இந்த 5 டேபிளும் நமக்கு கரண்ட் இயர் ஐடிசி கரண்ட் இயரே எடுத்துட்டோம், கரண்ட் இயர் தேவைப்படாது. ஸோ ஆல்ரெடி 6, இப்போ ஒரு 5, 11 டேபிள். அப்புறம் லேட் ஃபீ ஒரு டேபிள். அதில் நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஒரு வேலையும் கிடையாது. டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணால் லேட் ஃபீ அதுவாக ஜென்ரேட் ஆகும். கம்ப்யூட்டர் லேபரேட்டரிஸ்னு ஒரு பட்டனை மட்டும் அடிக்கணுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் லேட் ஃபீ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 12 டேபிள் அவுட். 12 டேபிளில் நம்ம கை வைக்க வேண்டிய எந்த வேலையுமே கிடையாது. பேலன்ஸ் உள்ளது எத்தனை டேபிள்? 7 டேபிள். இந்த 7 டேபிள் ஏதாவது நமக்கு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 7 டேபிள் வந்து 4 + 3 பிரிச்சிருக்கேன். 4 வந்து அவுட்வேர்டு சப்ளைஸ், அதாவது டேபிள் நம்பர் 4, 5 and 9, 17. ஸோ இதில் 17 மட்டும்தான் நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணணும். அதாவது 17 என்னன்னா HSN சம்மரி, அவுட்வேர்ட் HSN சம்மரி. ஸோ அது மட்டும் எங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுறதில்ல. அதனால அதை மட்டும் நம்ம GSCR 1ல ஆல்ரெடி ப்ராப்பராக கொடுத்துருந்தோம்னா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கிளியராக இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து ரிப்போர்ட் பண்ணிடலாம்.
ஸோ 17 மட்டும் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஒரு டேபிள் மேண்டேட்டரி ஆல்சோ. அடுத்த டேபிள் நம்பர் 4, 5, 9. இதுவுமே இந்த 3 டேபிளுமே இந்த இயர் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். 4லையும் 5லையும் 4 வந்து டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கான டேபிள், 5 வந்து டேக்ஸ் நாட் டு பி பெய்ட் சப்ளைஸ், அதாவது நில் ரேட்டடாக இருக்கலாம், எக்ஸாம்டடாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், சப்ளை டு எஸ்இசட்டாக இருக்கலாம், நான் ஜிஎஸ்டி சப்ளைஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆர்சிஎம் சப்ளைஸாக இருக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ளை வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கவர் ஆகுது. உங்களோட சப்ளையர் தான் கட்டணும், உங்களுக்கு லைபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது டேபிள் நம்பர் 5ல் வரும். ஸோ இந்த 4ம் 5ம் ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். கரண்ட் இயர் சப்ளை மட்டும் தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் சப்ளை நீங்கள் கொடுத்துருந்தாலும் இங்கே வராது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டேபிள் நம்பர் 9 வந்து ஜிஎஸ்டிஆர் 3பிலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அது என்ன காலம்னா டாக்ஸ் பேயபிள் அண்ட் டாக்ஸ் பெய்டு காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஜிஎஸ்டிஆர் ஹெச்எஸ்என் சம்மரிங்கிற ஒரு டேபிள் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். கிளியரா? அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக நான் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டேன், என்னோட லயபிலிட்டி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், அந்தந்த வருஷம் கரெக்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன், எனக்கு ஐடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைனா நீங்கள் 4, 5, 9ஐயும் டச் பண்ணவே தேவையில்ல. ஸோ அங்கே ஒரு 12, இங்கே ஒரு 3, 15 டேபிள் அவுட்டு. ஹெச்எஸ்என் 1 மட்டும் பண்ணணும். மொத்தம் 16 டேபிள் நம்ம பார்த்துட்டோம். பேலன்ஸ் 3 டேபிள் தான் இருக்குது. ராஜு சார் போட்டிருக்காரு 6, 7, 8 இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கீங்க. ஸோ 6, 7, 8 என்னன்னா அதில் தான் நம்ம மேனுவலாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. டேபிள் நம்பர் 6ல் 6A மட்டும் as per ஜிஎஸ்டிஆர் 3B ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஜிஎஸ்டிஆர் 3Bயில் நம்ம என்ன ஐடிசி எடுத்திருக்கோமோ அது டேபிள் நம்பர் 6Aல அப்படியே வந்து உக்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த 6Aல நம்ம எடுத்த ஐடிசிக்கு கொடுக்கக்கூடிய பிரேக்கப் தான் 6Bலேருந்து நம்ம ஓ வரைக்கும் கொடுக்கணும். ஓ வந்து சப்டோட்டல். 6Aலேருந்து அடுத்த ஒவ்வொரு காலமும் நம்ம பிரித்து கொடுக்கணும். இன்வெர்ட் இன்புட் எவ்வளவு, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளவு, ஆர்சிஎம் இன்புட் எவ்வளவு, இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் எவ்வளவு, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோன்னு உங்ககிட்ட எல்லா பிரேக்கப்பும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் 3Bயில் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆல் அதர் ஐடிசின்னு கொடுக்குறத இன்புட்டு அண்டு கேபிட்டல் குட்ஸ்னு பிரித்து கொடுக்கணும். மற்றபடி ஆர்சிஎம் டேபிள் நம்பர் 4A3ல் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஆல்ரெடி இருக்கும், அதை அப்படியே எடுத்து கொடுக்க போகிறீங்க. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸும் டேபிள் நம்பர் 4Aல தனித்தனி காலம் இருக்குது, அதை அப்படியே எடுத்து கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 6ல் ஜஸ்ட் பிரேக்கப் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எடுத்த ஐடிசியோட பிரேக்கப் என்ன? இந்த 4, 5, 6, 7 இந்த 4 டேபிள்லையும் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி வரக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸே வரக்கூடாது, ஐடிசியாக இருந்தாலும் லயபிலிட்டியாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ 7 டேபிள் நம்பர் 7 என்ன? இன்எலிஜிபிள் ஐடிசி அண்ட் ஐடிசி ரிவர்சல் காலம். ஸோ ஐடிசி ஏதாவது நீங்கள் 3Bயில் ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேபிள் நம்பர் 7ல் 7Hல் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 6ம் 7ம் நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணணும். 8ல் ஏதாவது ஃபில் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா 90% 8ல் ஃபில் பண்ண எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சர்க்குலர் 170 ஃபாலோ பண்ணி ஜிஎஸ்டிஆர் 3B ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறீங்க, டெம்பரரி ரிவர்சல், பெர்மனன்ட் ரிவர்சல்லாம் கொடுக்குறீங்கன்னா டேபிள் நம்பர் 8ல் ஃபில் பண்ண வேண்டிய உங்களுக்கு வேலையே இருக்காது. 90% ஒர்க்கு அங்கே கிடையாது. ஸோ டேபிள் நம்பர் 17 அண்ட் 6, 7 மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். எங்கேருந்து ஃபில் பண்ணணும்? ஆல்ரெடி ஃபைல் பண்ண டேட்டாலேருந்து தான் ஃபில் பண்ணணும். புதுசாக இதையும் கொடுக்க தேவையில்லை. டேபிள் நம்பர் 17 என்ன? as per ஜிஎஸ்டிஆர் 1ல் நீங்கள் ஹெச்எஸ்என் சம்மரி கொடுத்துருப்பீங்க, அதை இங்கே ஓவரால் சம்மரி ஹோல் இயருக்கு கொடுத்துடணும். டேபிள் நம்பர் 6 நீங்கள் 3Bயில் எடுத்த ஐடிசி, டேபிள் நம்பர் 7 3Bயில் பண்ண ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ மெயின் ப்ரீவியஸ் இயர் எந்த ஃபிகர்ஸும் வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அவைல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரீக்ளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்குது, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஐடிசியை அவைல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை திருப்பி எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்திருப்பீங்க? டபுள் டைம் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ அவைல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணது நெட் எஃபெக்ட் 0 ஆகிடும். அதை நீங்கள் 6லையும் 7லையும் காமிக்க கூடாது. அழகு சுந்தரம் சார் ரீக்ளைம் ஐடிசியை எங்கே காமிக்கணும்னு கேட்குறாரு. ஸோ ரீக்ளைம் ஐடிசி 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, இந்த வருஷமே அவைல்டு, இந்த வருஷமே ரிவர்ஸ்டு, இந்த வருஷமே ரீக்ளைம்டு. இது 3மே ஒரே வருஷமே நடந்தா 1. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் அவைல்டு ரிவர்ஸ்டு, ஆனால் ரீக்ளைம்டு நெக்ஸ்ட் இயர். இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட கேஸ் எது? 2க்குமே சொல்லுங்க சார் அப்படிங்கிறீங்களா? ஓகே. ஸோ 2லையுமே ஒரே மெத்தட் தான் சார். அழகு சுந்தரம் சார் எல்லாருமே கேட்டுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சொல்ல போனால் நான் மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்கேன்.
ஈவன் அந்த அட்வைசர்லேயே அதை கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்னமும் 6M தான் டிக்ளேர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து நான் என்னோட வியூவை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வியூ என்னன்னா ஐடிசி அவைல்டு அண்ட் ரிவர்ஸ்டு. நான் இப்போ ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருந்தால் புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ உங்களுக்காக ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸலுங்க. ஸோ எக்ஸல் உங்களுக்கு வியூ ஆயிடுச்சா? ஓகே. ஸோ நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? டேபிள் நம்பர் 4 அங்கே வந்துருச்சு. ஸோ டேபிள் நம்பர் 4A5 ஆல் அதர் ஐடிசி கரெக்டா? அடுத்து டேபிள் நம்பர் 4B2 டெம்பரரி ரிவர்சல். நீங்க சொன்ன மாதிரி இது மார்ச் மந்த்தே வச்சுக்கோங்க, மார்ச் 2023. ஸோ எனக்கு வந்து ஒரு பார்ட்டி 2Bல வந்துருச்சு, ஆனால் எனக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகலை. நான் டெம்பரவரியாக அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ரீக்ளைம் எப்போ பண்ணுறேன்? 4A5 ஏப்ரல் தான் எனக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகுது. மார்ச் 24 சாரி. 4A5ல அந்த 10,000 நான் ரீக்ளைம் பண்ணிட்டேன். கரெக்டா? இதுதானே உங்க கொஸ்டின். இதை நான் GSTR 9ல எங்க டிக்ளேர் பண்ணணும்? கொஸ்டின் கரெக்டா சார்? அழகு சுந்தரம் சார். ஓகே. ஸோ இப்போ GSTR 9ல டேபிள் நம்பர் 6Aல இந்த 10,000மும் சேர்ந்து 1,10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ 1,10,000 நான் 3Bல அவைல் பண்ண டோட்டல் ஃபிகர். 6Bல நான் பிரேக்கப் கொடுக்கணும். எனக்கு எல்லாமே இன்புட் மட்டும்தான். ஓகே. ஸோ 6Bல நான் 1 lakh கொடுப்பேன். 6Bல நான் ஏன் 1 lakh கொடுக்குறேன்னா, இந்த ரிவர்சல் அவைல்டு அண்ட் ரிவர்ஸ்டு, டெம்பரரி ரிவர்ஸ்டு, அவைல்டு அண்ட் டெம்பரரி ரிவர்ஸ்டு இது ரெண்டுமே உங்களுக்கு நில் எஃபெக்ட் தான். கரெக்டா? 3Bல இது எங்க வரும்? எலக்ட்ரானிக் கிரெடிட் வச்சு இந்த ஃபிகர் போகுமா? போகாது. ஸோ இது இங்க பிளஸ், இது மைனஸ். ஸோ இதோட எஃபெக்ட் சாரி, இதோட எஃபெக்ட் 0. கரெக்டா? டேபிள் நம்பர் 4Cல என்ன வரும்? எஃபெக்ட் 0. ஸோ ஒரு கிரெடிட் லெஜருக்கே போகாத ஃபிகரை நான் ஏன் அவைல் பண்ணதா டேபிள் நம்பர் 6ல காமிக்கணும்? காமிக்கவே தேவையில்லை. ஸோ அதனால அந்த 10,000 இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 6Jல மைனஸ் 10,000 வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல 7Hஆ இல்லை 7 எது வச்சுக்கோங்க. அங்க நீங்க அந்த 10,000 போட வேணாம். இந்த 2 10,000 நீங்க 6லயும் போட வேணாம். நாட் டு பி டிக்ளேர்ட் இன் 6, நாட் டு பி டிக்ளேர்ட் இன் 7. சொல்லுங்க சார். அழகு சுந்தரம் சார். சாரி ஃபார் இன்டர்பென்ஷன் சார். சார் வணக்கம் சார். இப்ப நம்ம ஐடிசி ரிவர்ஸ் பண்றது எல்லாமே வந்து இதுல வந்து உட்காந்துருமா? அதாவது 6 இதுல 6Kல வந்து உட்காந்துருமா? 6Aல வந்து உட்காந்துருமா? 6Aல என்ன வரும்னா, நீங்க டேபிள் நம்பர் 4A5ல என்னெல்லாம் அவைல் பண்ணீங்களோ அது எல்லாமே உட்காந்துரும். நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணீங்களா பண்ணலையாங்கிறது தெரியாது. ஓகே ஓகே. 4A5ல அதாவது ஆல் அதர் ஐடிசி வந்து உட்காந்துரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 4B2 4D2 எல்லாம் நம்ம இது பண்றோமே, அது எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? அதாவது அது எங்கேயுமே வராது. மார்ச்ல அதான் எங்கேயுமே வராது. நீங்க தான் டிக்ளேர் பண்ணணும். எங்க சார் டிக்ளேர் பண்ணணும்? இப்ப சப்போஸ் நான் வந்து 3B வந்து மார்ச் மாசத்துல எனக்கு சரக்கு லேட்டா வந்திருக்கு, நான் ஏப்ரல்ல தான் எடுக்கிறேன். அப்ப நான் அந்த ஃபிகரை வந்து நான் வந்து 4B2ல காமிப்பேன். அப்ப எனக்கு ரீக்ளைம் நோட்டீஸ் வந்து டேஷ்போர்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கும். இப்ப எப்படி சார்? ஆமா சார். ஆமா. இல்ல எஸ் சார். அடுத்த நீங்க கொஸ்டினை கேளுங்க.
அதை எங்க அதான் டிக்ளேர் சார் பண்ணணும்னு அதான் கேக்குறீங்களா? நான் இல்ல அப்படி என்னோட டவுட் என்னன்னா இப்ப வந்து நான் வந்து மார்ச் இயர் எண்டிங்ல நான் வந்து 4B2ல ரிவர்ஸ் பண்ணிருவேன் சரிங்களா. ஆ, அப்ப வந்து அது வந்து டேஷ்போர்ட்ல வந்து ரீக்ளைம்ட் ஐடிஸ்ல உட்காந்துருக்கும். இப்ப ஆமா வந்து ஆமா அந்த ஃபிகரை வந்து நம்ம இங்க இதுல காமிக்கணுமா, நம்ம டேபிள் இதுல GSR 9ல காமிக்கணுமா, ஆ, 6ல அ- இல்ல 7ல அததான் இப்ப ஏதாவது காமிக்கணுமா? அததான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது உங்க சுச்சுவேஷன் தானே. மார்ச்ல 4A ஃபைல் எடுத்துட்டீங்க, ஆமா 4B2ல ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜருக்கு எந்த ஃபிகரும் போகாது. ஓகே. கரெக்டா? இதானே சப்போஸ் உங்க சுச்சுவேஷன். போயிருந்தா சப்போஸ் போயிருந்தா எப்படி சார் ஆகும்? போயிருக்கும்ல நம்ம. எப்படி போகும்? நீங்க தான் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்களா, எப்படி போகும்? இல்ல எனக்கு மார்ச் மாசம் ஐடிசி ஒரு பெண்டிங் வச்சிருக்கேன்னு வச்சுக்கல, அது வந்து இதுல அஸ் என் டேஷ்போர்ட்ல உட்காந்துருக்கும்ல சார் அங்க போய் சார் அந்த ரீக்ளைம்ட் ஐடிஸ்ல. ரிப்போர்ட் அந்த லெட்ஜருக்கும் கிரெடிட் லெட்ஜருக்கும் கேஷ் ஓகே. லெட்ஜருக்கும் லைபிலிட்டி லெட்ஜருக்கும் ஆ ஆர்சிஎம் லெட்ஜருக்கும் ஆ ரிவர்சல் ரீக்ளைம் லெட்ஜருக்கும் எந்த ஆ சம்பந்தமும் கிடையாது. GSR 9க்கும் ஓகே அந்த இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா சார்? ஓகே. எனக்கு அந்த க்ளோசிங் பேலன்ஸ் இங்க வரல, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அங்க வரல. எனக்கு புக்கோட GSR 9 டேலி ஆகல. எங்கேயுமே புக்கோட GSR 9 டேலி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. மேட்ச் பண்ணக்கூடாது. சரிங்க சார். ஒன்லி டேர்ன் ஓவர் தான் மேட்ச் ஆகணும். சரிங்க சார். ரைட். டர்ன் ஓவர் பிளஸ் டாக்ஸ் லைபிலிட்டி மேட்ச் ஆகணும் அவ்வளோ சார். ஆமா 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 சோ அதுதான் ஓகே சார். கான்செப்ட். ஓகே ITC சார். வந்து போன வருஷம் வரைக்கும் நம்ம புக்கோட மேட்ச் பண்ணோம். ஏன்னா 2A 8A வந்து 2A படி இருந்தது. ஓகே. இந்த வருஷம் 2B படி மாறினதுனால நம்ம புக்கோட மேட்ச் பண்ணா 9Cல தான் புக்கோட மேட்ச் பண்ணணும். ஓகே சார். ஸோ சாரோட கான்செப்ட் வந்து இதுதான். 4A 5ல 10,000 வந்தது, டெம்பரரி ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் தான் அதை ரீக்ளைம் பண்ணிருக்காரு. எஸ் So, இது கரெக்ட். ரெண்டோட எஃபெக்ட் என்னன்னா, கிரெடிட் லெட்ஜருக்கு எந்த ஃபிகரும் போகாது. நீங்க ITC ஆக்சுவலா அவைலே பண்ணல, அதனால அது ஓகே 6Bல 10,000 குறைச்சிருங்க, ஓகே 7லயும் 10,000 குறைச்சிருங்க. அது ஆக்சுவல் ரிவர்சலே கிடையாது. ஆக்சுவல் அவைல்மெண்ட் ஆக்சுவல் ரிவர்சலே கிடையாது. ஓகே. 7ல எந்த காலத்துல சார் காமிக்கணும்? 7ல எந்த காலத்துல காமிக்கணும்? 7ல காமிக்க கூடாது, H1 கழிச்சிடணும் அவ்வளவுதான். 7ல நீங்க ரிவர்ஸ் பண்ணிருப்பீங்க, 3Bல ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் 7ல காமிக்கணுமா? ஆ அப்படி காமிக்கும் போது இந்த 10,000 கழிச்சிடணும். ஓகே கழிச்சு சார். காமிக்கிறோம். டெம்பரரி ரிவர்சல் எங்கேயுமே 7லயும் 6லயும் வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமா அப்ப நீங்க சொல்றது அந்த 6 வந்து சும்மா நெட் ஐடிசி தான் போடணும் என்ன சார்? கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது. ஆமா நீங்க என்ன ஓகே ஆக்சுவல் ITC அவைல் பண்ணீங்களோ அதுதான் போடணும். ஓகே சார். இந்த 10,000 நீங்க அவைலே பண்ணல, ஆமா சர்க்குலர் கரெக்ட். சொன்னதுனால இதை நீங்க செய்றீங்க. கரெக்டா? ஆமா கரெக்ட். இப்ப இந்த சர்க்குலர் சொல்லலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? கழிச்சு அது போட்டிருப்பீங்க. 4A 5ல கழிச்சிருப்பீங்க. ஆமா அப்ப இது டேலி ஆயிருக்கும். சர்க்குலர் சொன்ன ஒன்ன செய்யறதுக்காக நான் தேவையில்லாம ஒரு ITC எடுத்து டெம்பரரி ரிவர்சல் வச்சு திருப்பி பண்றோம். இதை 9ல நம்ம காமிக்க தேவையில்லை. ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். 17.5ல நம்ம பெர்மனன்ட் ரிவர்சல் பண்றோம், அது எப்படி சார் பண்றது? அது இதுல வருமா? பெர்மனன்ட் ரிவர்சல் எப்பவும் போல நீங்க 7Hல காமிச்சிடலாம். 17.5 லாக்டு கிரெடிட். அதான் சார் 7 டேபிள் நம்பர் 7ல நீங்க ரிவர்சல் என்ன பண்ணீங்களோ அதை டேபிள் நம்பர் 7ல காமிச்சிடலாம். 7ல காமிச்சிடுறேன். சரிங்க சார். 4B1ல GSR 3B இது ஆட்டோ பாப்டேட்டா வந்து இதாகுமா இல்ல நம்ம எங்கேயுமே தான் ஆட்டோ fill பாப்புலேட். பண்ணணும்? டேபிள் நம்பர் 6, 7, 8 மூணுலயுமே ஆட்டோ பாப்புலேட் ஃபிகர் சில காலம் மட்டும்தான். 7ல எங்கேயுமே ஆட்டோ பாப்புலேட் ஆகாது, நீங்க தான் போடணும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இயர் எடுத்து நெக்ஸ்ட் இயர் எடுத்தால் நீங்க இந்த மாதிரி 7லயும் அதை காமிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு 7J வந்து கரெக்டா 1 லட்ச ரூபாய் டேலி ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? சரிங்க சார். அடுத்து 8 நீங்க வாங்க. 8A வந்து as per 2B 1 லட்ச ரூபாய் வந்துடும். as per 2B 1,10,000 வரும். ஏன்னா இந்த 1,10 சேர்ந்துதான் இருக்கும். கரெக்டா? ஆமா சார். ஆனா 8B வரப்போ 1 லட்சம் மட்டும்தான் வரும். இந்த ஆமா 6Bயும் 6Hம் சேர்ந்து வரும். ஆமா. ஸோ அப்போ இந்த 10,000 டிஃபரன்ஸ் இருக்கும். இதை 8Cல காமிச்சிட்டீங்கன்னா 8D 0 ஆயிடும். பர்ஃபெக்ட் மேட்ச் ஆயிடும். 8Cல ஆமா நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் நம்ம எடுக்கிறோம், அதனால டிஃபரன்ஸ் வந்து 80 வந்து 0 வந்து. சரிங்க சார். 8Cல காமிக்கிறோம். இதுதான் ஒரு மெத்தட். சூப்பர். அதாவது இந்த இயர் ITCயை நீங்க நெக்ஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா அடுத்த இதே இதுல இன்னொரு மெத்தட் சொல்றேன். சார் எனக்கு புரியுது சார். மற்ற பார்ட்டிசிபென்ட் கேட்டுக்கங்க. ஓகே. ஸோ மற்ற எல்லாருக்கும் ஓகேயா? ITC availed and reversed in current year but reclaimed in next year to be declared in 8C. அவ்வளவுதான். 6லயும் 7லயும் அதை ரிமூவ் பண்ணிட்டு 8Cல காமிச்சீங்கன்னா பர்ஃபெக்டா எங்கேயுமே டிஃபரன்ஸ் வராம டேலி ஆயிடும். சார் இதுல ஒரே ஒரு
சொல்லுங்க சார். இதுல D2ல ரிவைஸ் பண்ண சொல்ல அப்ப ஆல் அதர் ஐடிஸ்ல பிளஸ் பண்ணி தானே சார் அப்போ காட்டியிருப்பாங்க. அதனாலதான் 6B நம்ம 10,000 கழிச்சிருக்கோம். இங்க பாருங்க, நாட் டு பி டிக்ளேர்ட் இன் 6, நாட் டு பி டிக்ளேர்ட் இன் 7, ரெண்டுலயுமே 10,000 கழிச்சிருங்க. அதாவது ரெண்டுலயுமே ரீக்ளைம் பண்ண ஃபிகர், சாரி, அவைல்ட் அண்ட் ரிவர்ஸ் பண்ண ஃபிகரை கழிச்சிருங்க. எஃபெக்ட் 0 ஆயிடும். எங்கேயுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் வராது, பர்ஃபெக்ட் மேட்ச் ஆயிடும். இதான் சர்க்குலர் சீரியல் நம்பர் 5ல சொல்றாங்க. அது பின்னாடி வரப்ப பார்ப்போம். சரி, அந்த அட்வைசரி சீரியல் நம்பர் 5ல சொல்றாங்க. So ITC availed in current year, reversed in current year, but reclaimed in next year to be declared in 8C only. So 8Cல மட்டும்தான் டிக்ளேர் பண்ணணும், 6Bலையும் 7லையும் டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். எல்லாருமே 8 பத்தி மட்டும்தான் போட்டிருக்காங்க, ஆனா 6, 7 பத்தி போடவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணா அந்த ஐடிசி இன்னொரு இடத்துல வராது. இதுதான் GSTR 9ஓட பேசிக் கான்செப்ட். ஸோ 8Cல டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னா வேற எந்த டேபிள்லையும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். 8Cல டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னா, சாரி, 8Cல டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க வேற டேபிள்ல பண்ணணுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஏன்னா ஒரு காலம்ல வந்த ஃபிகர் எங்கேயுமே அடுத்த காலம்ல வராது, ஈவன் அடுத்த வருஷத்துக்கு கூட வராது. இப்போ நீங்க 8Cல அந்த ஃபிகரை போட்டீங்களா, இந்த ஃபிகர் அடுத்த வருஷம் வரவே கூடாது, இந்த வருஷமும் வேற எந்த காலத்துலயும் வரக்கூடாது. எஸ், 8Cல போட்ட டேபிள் நம்பர் 13ல போடலாம். 13 ஆப்ஷனல் தான். இப்பதான் நீ இவ்வளவு மூச்சு கொடுத்து கத்துன, ஆனா அவட உடனே அடுத்த டேபிள்ல போடணும்னு சொல்றேன் நம்பி சார் சொல்றாரு. ஓகே, ஓகேங்களா? ஸோ 8Cல போடுறத டேபிள் நம்பர் 13ல போடலாம், பட் அது வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுல உள்ள அடுத்த ஒரு கான்செப்டுக்கு வந்துருவோம். ஸோ இதே தான் மார்ச் மாதம் இல்லை எந்த மாதம் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் எடுத்தேன், ஸோ இது மார்ச்ங்கிறதுனால அடுத்த வருஷம் போயிடுச்சு. இதே பிப்ரவரி இல்லை ஏப்ரல் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி மாதம் சேம் மெத்தட் தான். ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை நான் வந்து மார்ச்சில் ரீக்ளைம் பண்ணிட்டேன், அந்த வருஷத்துக்குள்ளே ரீக்ளைம் பண்ணிட்டேன். கான்செப்ட் அவ்வளோதான். அந்த வருஷத்துக்குள்ளே ரீக்ளைம் பண்ணால் என்ன பண்ணுவேன், 4A5ல அந்த 10,000 போட்டு எடுத்துருவேன். ஓகேயா? அடுத்து 4D1ல ரீக்ளைம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கிளியரா? இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அந்த வருஷமே அவைல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி அந்த வருஷமே ரீக்ளைம் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ ரீக்ளைம் பண்ணக்கூடிய லெட்ஜருக்குன்னு ஒரு காலம் இருக்கு, டு பி டிக்ளேர்ட் இன் டேபிள் நம்பர் 6H. எஸ், 6Hல நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இந்த 4A5 வந்து கிரெடிட் லெட்ஜரை அஃபெக்ட் பண்ணுது, அதனால நம்ம 6ல டிக்ளேர் பண்ணியே ஆகணும். ஓகேயா? 4D1 இது கிரெடிட் லெட்ஜருக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ரிப்போர்ட் டு த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதனால நாட் டு பி டிக்ளேர்ட் எனிவேர். ஓகேயா? ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல நான் எப்படி பண்ணணும்னா, 6Aல எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்னா, 6Aல எனக்கு 1,20,000 வரும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்லையும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, as per GSTR 2B வந்து 1,10,000 ரெண்டு கேஸ்லையுமே. ஏன்னா ஆன்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா புரியாது, கேள்வியும் சேர்ந்துக்குங்க. 2B as per 2B 1,10,000, ஆனால் 3Bல நான் 1,20,000 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்படி எடுத்திருக்கேன், ஸோ இது எக்ஸஸ் அவைல்டா? நம்ம இந்த கேஸை வச்சு நான் கேட்குறேன் சார். டவுட் இருந்தால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேட்கலாம், மற்றவங்க மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்க ப்ளீஸ். சார் ரவீந்தர் சார், சொல்லுங்க.
6A பாத்தீங்கன்னா ஆலதர் ஐடிசி ஓகே அதனால ஜாஸ்தி இருக்குங்க சார். சொல்லுங்க. அதாவது ரீக்ளைம் போர்ஷனும் இருக்குங்க சார். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 2B வந்திருந்தா அவைல் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணிருப்போம் சார். தென் அகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அவைல் பண்றோங்க சார். புரியுது. ஸோ வந்து சார் சொன்னது கரெக்ட். நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க சார். ஸோ Okay. வந்து சார் சொன்ன மாதிரி இந்த கணக்குப்படி பார்த்தாலே நம்ம 10,000 ரூபாய 2 தடவை எடுத்திருக்கோம் 4A5ல. ஓகேங்களா? ஸோ 4A5ல இருந்து தான் இது ஆட்டோ பாப்புலேட், சாரி 4Aல இருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. 5ம் சேர்ந்து தான். ஓகேங்களா? 4Aல இருந்து தான் 6A வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. நம்ம கேஸ்ல 4A5னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 நான் 2 தடவை எடுத்திருக்கேன். கரெக்டா? ஸோ நான் 6Bல என்ன பண்ணணும்னா 6Bயோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா ஐடிசி அவைல்டு ரிவர்ஸ்ட் அண்ட் ரீக்ளைம் இது மூணுமே ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா அதை 6Bல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐடிசி அவைல்டு ரிவர்ஸ்ட் அண்ட் ரீக்ளைம் ஃபிகர் எவ்வளவு? 20,000 ரூபா. இந்த 20,000 ரூபா இங்கே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதை கழிச்சிடணும். ஸோ 1,00,000 ரூபா தான் 6Bல போட வேண்டும். ஓகேங்களா? 6Hல நம்ம ரீக்ளைம் பண்ண ஃபிகரை இங்கே போடணும். எவ்வளோ ரீக்ளைம் பண்ணோம்? 10,000 ரூபா ரீக்ளைம் பண்ணோம். கரெக்டா? 10,000 ரூபா தான் ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். ரீக்ளைம் பண்ண ஃபிகரை மட்டும்தான் இங்கே போடணும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னா மைனஸ் 10,000 ரூபா 6Jல வரும். சாரி, $10,000 நெகட்டிவ்ல இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேபிள் நம்பர் 7க்கு வருவோம். 7ல ஐடிசி ரிவர்சல் எதுவுமே இல்லைன்னா இங்கே 0 போட்டுருங்க. அந்த 10,000 இங்கே போடக்கூடாது. ஏன்னா அது டெம்பரரி ரிவர்சல். ஸோ 7J வரப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1,10,000ங்கிறது வந்துடும். ஓகே. ஸோ நமக்கு 1,10,000 7J as per GSCR 3Bயோட மேட்ச் பண்ணா டேலி ஆயிடும். ஓகேங்களா? 3Bயோட மேட்ச் பண்றப்போ நமக்கு 1,20,000 இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த டபுள் டைம் அவைல் ஐடிசி கழிச்சா டேலி ஆயிடும். 8Aல எவ்வளவு இருக்கும்? 8A as per GSCR 2Bல 1,10,000. 8B என்னது? 6B plus 6H. இங்கேயும் 1,10,000 டிஃபரன்ஸே இருக்காது. அடுத்த வருஷம் எதுவும் எடுக்கல. 8D டிஃபரன்ஸ். ஸோ இது யாருக்கெல்லாம் டேலி, இது யாருக்கெல்லாம் கிளியர். ஸோ எங்கேயுமே எந்த டிஃபரன்ஸ் வராது. 7Jல மட்டும்தான் வரும். 7Jல வந்ததுன்னா அது நான் கிளியரா சொல்லிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நான் போடலை. அவ்வளோதான். நான் 2B படி தான் 3B எடுத்திருக்கேன். வேணா அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் வந்தா எங்கேயுமே டிஃபரன்ஸே இருக்காது. இங்க டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவங்க 10,000 டிஃபரன்ஸ்ன்னு சொன்னாலும் நான் 2B படி தாங்க 3B எடுத்திருக்கேன். இதுல டிக்ளேர் பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்த மாதிரி தான், அட்வைசர்ல கொடுத்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இதை வந்து நம்ம 6Mல காமிச்சு திருப்பி 8Cல டிஃபரன்ஸ் 8Dல டிஃபரன்ஸ் காமிச்சு அதை 8Cல போட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் எல்லாரும் பண்ணக்கூடிய. ஏன்னா இந்த டெம்பரரி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்ங்கிறது இந்த வருஷம் தான் நமக்கு வந்திருக்கு. 2022 வந்தாலும் அது பாதியில தான் வந்தது. நம்ம போன வருஷம் தான் அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதனால நமக்கு இந்த இயர் வந்து இது ரொம்ப புதுசா தெரியலாம். நிறைய பேர் இதை ஏத்துக்கல. பட் ஆனால் என்னோட வியூ இதுதான். நம்ம இது உங்களுக்கு எக்ஸல் ஷீட் வேணாலும் நான் ஷேர் பண்ணிடுறேன். சாருக்கு ஷேர் பண்ணிடுறேன், நீங்க பாத்துக்கலாம். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ 8 நீங்க சொன்னது ரிவர்சல் ரீக்ளைம்ல நாங்க வந்து வேல்யூ வந்துங்க சார் நம்ம 8Aல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். ஸோ 2B 8Bல வந்து ஆமாங்க சார். இப்போ ரிவர்சல் ரீக்ளைம் சேர்த்தி வந்து 6 அதாவது 8Bல வந்திருக்கும் சார். நான் கீழே Dல 8Dல டிஃபரன்ஸ் காமிச்சிட்டு அதுக்கு ரெகன்சிலேஷன் வச்சுக்கலாமாங்க சார்? மைனஸ் எக்ஸஸ் அவைல்டு காமிச்சிட்டு டிஃபரன்ஸே வராதுல்ல. அதாவது நீங்க நான் வந்து அதை காமிக்கல, டபுள் டைம் கழிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. கரெக்ட்டுங்க சார், கரெக்ட்டுங்க சார். இல்லைங்க சார், டபுள் ஆட்டோமேட்டிக்கா வரும் ஃபர்ஸ்ட். வரும். ஆமாங்க சார், ஆமா. சோ அதை அவாய்டே பண்ணிடலாம். இது ப்ராப்பர் மெத்தட் தான், இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ நோட்டீஸ் வரதே அவாய்ட் பண்ணிடலாம். எதனால நீங்க அங்க காமிச்சிட்டு நோட்டீஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ நோட்டீஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஃபிகரையும் நான் போட சொல்லல. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இன்ஸ்ட்ரக்ஷனோட இப்பயே நான் காமிக்கிறேன். அட்வைசர்லயும் கிளியரா கொடுத்துருக்காங்க.
நம்ம நெக்ஸ்ட் பேஜ் அட்வைசரி தான். ஓகே. இப்போ பார்த்துடலாம். இந்த பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, இதில் ஜூம் பண்ண முடியல. பட் சீரியல் நம்பர் 5 பாருங்க. Where to report a reclaim of ITC invoice which belonged to financial year 2023-24 which is claimed, reversed and reclaimed in the same year. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இதுதான். நான் அந்த வருஷமே ஐடிசி கிளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரீக்ளைம் பண்ணிட்டேன். இதுக்கு அட்வைசர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6Hல அதை ஃபில் பண்ணுங்க, அது 3Bல 6Bல வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதுபடி பண்றேன் சார். இல்லை நீங்க சொல்ல வரது அதுதான். இதுபடி தான் நானும் பண்றேன். நான் 6Bல ரிமூவ் பண்ண ஒரு இதை மட்டும் 10,000 மட்டும் ரிமூவ் பண்ணி 6Hல 10,000 போட்டு நான் 8Dல டிஃபரன்ஸ் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு இப்ப சார் கேட்டாரு. கரெக்டா சார்? ஆமாங்க சார், கரெக்டுங்க சார், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க வந்து அப்படி கேக்குறீங்க, ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்வைசர்ல அடுத்த பாயிண்ட் பாருங்க. அப்படி நீங்க கிளைம் அண்ட் ரீக்ளைம் பண்ணதை should not be reported in table number 7 சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டேபிள் நம்பர் 7ல காமிக்க கூடாது. கரெக்டா? அப்ப டேபிள் நம்பர் 7ல காமிக்கலன்னா உங்களுக்கு 7J திரும்பவும் டிஃபரன்ஸ் வரும். கரெக்டா சார்? இவங்க டேபிள் நம்பர் 7ல காமிக்க கூடாதுங்கிறாங்க. ஸோ டேபிள் நம்பர் 6Bல இருந்து 6Hல எடுத்து போடுங்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் வந்து நான் உங்களுக்கு பண்ண ஒர்க் அவுட் தான். 6Bல உள்ள டபுள் டைம் உள்ளதை ரிமூவ் பண்ணணும். ஐடிசி அவைல் அண்ட் ரீக்ளைமே காமிக்க வேணாங்கிறாங்க எங்கேயுமே. சிம்பிளா அவங்க அவ்வளவுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அட்வைசர்ல இருக்கு. அட்வைசர்ல உள்ளது பெர்ஃபெக்டா நான் சொன்னதோட மேட்ச் ஆகும், எங்கேயுமே டிஃபரன்ஸ் வராது. ஓகே, ஸோ நம்ம இப்போ சீரியல் நம்பர் 5ல இருக்கோம். சரி, எடுத்தோம் ரிவர்ஸ்ல அப்படியே போயிடுவோம். அடுத்த கேஸ் சீரியல் நம்பர் 4ல என்ன எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்கன்னா 22-23 ஐடிசி. சார் நான் நதியா பிரகாஷ், கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 22-23 ஃபிகர் வந்து 8Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காருது. ஏன்னா சப்ளையர் வந்து ஜிஎஸ்சிஆர் 1 வந்து 11 ஏப்ரலுக்கு மேலேயோ 13 ஏப்ரலுக்கு மேலேயோ காமிச்சிட்டாரு. ஸோ இப்படிங்கிறப்ப இதை நான் எங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை எங்கேயுமே டிக்ளேர் பண்ண வேணாம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் 22-23 ஃபிகர் நீங்க டேபிள் நம்பர் 6லயும் காமிக்க கூடாது, 7லயும் காமிக்க கூடாது. அவைல் பண்ணியிருந்தா 6ல காமிக்க கூடாது, ரிவர்ஸ் பண்ணியிருந்தா 7ல காமிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கு. புதுசாக எதுவும் இன்சர்ட் பண்ணல, 2019ல இருந்தே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் எங்க காமிக்கணும்? அந்த இயர் நீங்க ஜிஎஸ்சிஆர் 9ல 8Cலையும் 12-13லையும் காமிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு இடத்துல கொடுத்த ஃபிகர் அடுத்த இதில் வராது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து சீரியல் நம்பர் 3 23-24 எனக்கு வந்து குட்ஸ் ரிசீவ் ஆகலை. அதாவது இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட். மார்ச் பில்லு குட்ஸ் ரிசீவ் ஆகலை. அதனால நான் வந்து டெம்பரரி ரிவர்சல் பண்ணுறேன் as per சர்க்குலர் 170 படி. ஸோ நான் டெம்பரரி ரிவர்சல் பண்ணி அதை அடுத்த வருஷம் தான் எடுக்கிறேன். இதை நான் எங்கே டிக்ளேர் பண்ணணும்? அட்வைசரில் கிளியராக கொடுத்துட்டாங்க. 8Cலையும் 13லையும் டிக்ளேர் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 8Cலையும் 13லையும் டிக்ளேர் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா டேபிள் நம்பர் 6ல நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸலில் திருப்பி காமிக்க சொல்கிறீங்க. ஓகே, காமிக்கிறேன். இந்த 5 சினாரியோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். சீரியல் நம்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க சர்க்குலர் 170 டெம்பரரி ரிவர்சல் சர்க்குலர் 170 படி பண்ணல. ஆனா 180 நாள்ல நீங்க பேமெண்ட் கொடுக்கலங்கிறதுனால நீங்க வந்து வாலண்டரியா பண்றீங்க. இப்படி பண்ணா மட்டும் இதை நீங்க டேபிள் நம்பர் 6Hல காமிங்க. எந்த வருஷம் எடுக்கிறீங்களோ அந்த வருஷத்தோட 6Hல காமிங்கிறாங்க. ஓகேங்களா? கிளியரா? இந்த ஒரு சினாரியோ மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். இது எந்த வருஷம் நீங்க ரீக்ளைம் போட்டாலும் அந்த வருஷம் டிஃபரன்ஸ் காமிக்கும். அதுக்கு நோட்டீஸ் வரதான் செய்யும். ஓகேங்களா? வேற எந்த சினாரியோக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் வராதபடி நான் சொன்ன மெத்தட்ல பண்ணீங்கன்னா நோட்டீஸே வராது. சீரியல் நம்பர் 1 என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் நம்பர் 1 டோட்டலா ராங். ஓகேங்களா? ஸோ சீரியல் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷத்தோட ஐடிசி, அதாவது ஃபினான்சியல் 23-24 பில்லு உங்களோட சப்ளையர் 11 ஏப்ரல் இல்ல 13 ஏப்ரல் 2024 அப்புறம் அவர் லேட்டா ஜிஎஸ்சிஆர் 1 ஃபைல் பண்றதுனால உங்களுக்கு 2024-25 2Bல தான் வருது.
ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியும் புரியாதவங்க சொல்லுங்க, இதை எக்ஸலில் போட்டு காமிக்கிறேன். கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு 2B படி மார்ச்சுக்குள்ளே வரல, ஏன்னா 8 இப்போ 2B படி தான் ஜென்ரேட் ஆகுது. 11, 13 நாளோட முடிஞ்சு போச்சு. 14 ஏப்ரல் 2024 எப்போ 2B ஜென்ரேட் ஆகுதோ அதோட சேர்ந்து உங்களுக்கு வந்து 80 வந்து ஃபிக்ஸ் ஆகி முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை நீங்க 8Cல காமிங்கன்னு வந்து உங்களுக்கு அட்வைசரி சொல்றாங்க. இது கம்ப்ளீட்டா தப்பு எப்படிங்கிறத எக்ஸல் ஒர்க்கிங் காமிக்கிறேன். நம்பி சார் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எக்ஸல் ஒர்க்கிங்க காமிங்கன்னு சொன்னாரு, எதுக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இது கேஸ் வந்து ஐடிசி availed reversed but reclaimed in next year. இந்த சினாரியோ. அடுத்தது வந்து ஐடிசி availed reversed and reclaimed in same year. ரெண்டு கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த சிவகுமார் சார் என்ன கேட்டிருக்காருன்னா 22, 23 ஐடிசி டிஃபரன்ஸ் நான் 6Mல காமிக்கவான்னு கேட்கிறாரு. 6Mல காமிக்க கூடாது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை என்ட்ரி பண்றதுக்கு GSTR 9ல காலமே கிடையாது. சீரியல் நம்பர் 4 படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வைஸோட சீரியல் நம்பர் 4 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரா சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை எங்கேயும் காமிக்க கூடாதுன்னு. இந்த அட்வைசரி வரதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் ஆர்டிகல் என்னோட புல்லட்டின்ல போட்டிருக்கேன். அதுலயும் நான் இதுல உள்ள எல்லா பாயிண்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், எக்ஸப்ட் சீரியல் நம்பர் 1. ஏன்னா சீரியல் நம்பர் 1 நான் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்அக்ரி பண்றேன். ஸோ சீரியல் நம்பர் 1ல என்ன சொல்றாங்கன்னா, இது 8A சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட சப்ளையர் ஃபைல்டு ஆஃப்டர் மந்த்லின்னு நினச்சிக்கிறேன், இல்லை குவார்ட்டர்லின்னு நினச்சிக்கிறேன். 13th ஏப்ரல் ரெண்டையுமே போட்டுறேனே, எதுக்கு? 2024. ஸோ உங்களுக்கு ஐடிசி ரிஃப்ளெக்டட் இன் ஏப்ரல் 2024 GSTR 2B. ஸோ இதுதான் சினாரியோ. ஓகேங்களா? சப்ளையர் ஃபைல்டு 10,000, ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் அதை 3Bல கிளைம் பண்ணிட்டீங்க. கிளைம்டு இன் GSTR 3B ஏப்ரல் 2024. அதே 10,000 கிளைம் பண்ணிட்டீங்க. இதுதான் சினாரியோ. ஓகேங்களா? உங்களுக்கு ஐடிசி as per GSTR 2B அந்த இயரோட ஓவராலா 1,10,000. இதுக்கு முன்னாடி எல்லா கேஸ்லையும் 1,10 போட்டோம். எதுக்கு இதையும் 1,10,000. ஸோ இப்போ 8Aல என்ன வரும்? சாட் பாக்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? சிவகுமார் சார் 6Bலையும் அதை போடக்கூடாது சார். 22, 23 ஐடிசி நீங்க எங்கேயுமே போடக்கூடாது. 22, 23 ஐடிசி 6Bல நீங்க ரெடியூஸ் பண்ணி 23, 24 கரண்ட் ஐடிசி மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? ஸோ 8Aல 2B படி என்ன இருக்கோ 1,10,000 வந்துடும். ஓகேங்களா? இப்ப சார் கேட்டதுனால இந்த சினாரியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த 1,10,000த்துல இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி. இப்பெல்லாம் நம்ம ஒர்க்கிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 மணி நேரம் பத்தாது, 9க்கே பத்தாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 9 மட்டும் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் சொல்லுங்க. இந்த சப்ளையர் ஃபைல்ட் ஆஃப்டர் 11/13 இருக்குல்ல, மார்ச் தானே சார் வரும்? ஏப்ரல் போட்டிருக்கீங்களா? ஏப்ரல் தான் சார். GSTR 1ஓட மார்ச். ஸோ டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணாருன்னா அது லேட்டாக தானே உங்களுக்கு 2Bல வரும். கரெக்டா? ஓகே. ஸோ இன்க்ளூட் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி. ப்ரீவியஸ் இயர் ஐடிசி ஒரு 5,000 ரூபா இருக்கு சார், ஒரு கொஸ்டின்ல கேட்டதுனால. ஸோ இப்போ நான் எங்க டிக்ளேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேபிள் நம்பர் 6Bல ஆட்டோமேட்டிக்காக அவர் 2Bல உள்ளது தான் எடுத்திருக்காரு. சாரி, 6Aல 2Bல இருக்கிறது 1,10,000 அதை அப்படியே கரெக்டாக எடுத்துட்டாரு. ஆனால் மனுஷன் அது வந்து ப்ரீவியஸ் இயர் ஐடிசியும் சேர்ந்து இருக்கு. அவர் எடுத்தது தப்பு இல்லை. ஆனால் 6Bல பண்றப்போ
நம்ம 1,10,000 மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி 5,000 கழிச்சு தான் இங்க கொடுக்கணும். 6Jல மைனஸ் 5,000 வரதான் செய்யும். இதுல எந்த தப்பும் கிடையாது. 7Jல 1,05,000 தான் வரும். 3Bல டேபிள் நம்பர் 4C ஆஃப் GSCR 3Bல $5,000 டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா perfectly match with டேபிள் நம்பர் 8C. போன வருஷமே நீங்க டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க அப்படிதானே? ஸோ அவ்வளோதான் டேலி. இப்போ என்ன வரும்? 8Aல 1,10,000 2B படி வந்துடும். 8Bல 1,05,000 தான் இருக்கும். 8Dல 5,000 பிளஸ் ஃபிகர் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஃபிகர் நோட்டீஸ் வராது. இதுதான் சார் ப்ரொசீஜர் ப்ரீவியஸ் இயர் ஐடிசி வந்தா. ஓகேங்களா? ஸோ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். ஸோ இங்கே 8Aல 1,10,000 வந்துடும். கரெக்டா? as per 2B படி ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். ஓகேயா? ஸோ நான் இங்கே 6Aலையும் 6Bலையும் என்ன கொடுப்பேன்? அந்த 1,10,000 தான் நான் எடுத்திருப்பேன். 6Bல இந்த சினாரியோ வச்சுக்கோங்க. 1,05,000 இங்கே வரும். 8Bல சேம் சினாரியோ தான். 8Cல அட்வைசரி படி சம்பந்தமே இல்லாம நான் இந்த 10,000 கொண்டு வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 8Dல 5,000 நெகட்டிவ் வரும். பின்னாடியே என்ன வரும்? நோட்டீஸ் வரும். கரெக்டா? ஸோ இட் இஸ் ராங். அட்வைசரி எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த 8D. 8Dல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 8Dயோட இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றவே இல்லை. 8A படி 2B படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றினாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? 8A 2B படி வருதுன்னு சொல்லிட்டு 8Aயோட இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிட்டாங்க. ஆனால் 8Dல நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ எடுத்து பார்த்தாலும் GSCR 2Aல வர்றது தான் இருக்கும். ஸோ இந்த தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு, அதாவது சேஞ்ச் பண்ணாத பழைய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அவங்க கொடுத்த அட்வைசரியும் தப்பு. இதுதான் என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த 8C இங்கே கொடுக்கறதுனால என்ன வருங்கிறத அடுத்து சொல்கிறேன். இது இந்த வருஷத்தோட முடியாது. இந்த வருஷம் மட்டும் நோட்டீஸ் வருமா? கிடையாது. இது 2023-24. 2024-25 எடுங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஐடிசியை நீங்கள் 8Cல காமிச்சிட்டீங்க. அப்போ அடுத்த வருஷம் 6Bல காமிக்க கூடாது. கரெக்டா? அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. அப்படிதான் ஃபார்மே வந்து ஃபார்ம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம 7-8 வருஷம் ஆகியும் வந்து நம்ம இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தூசி தட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். என்னையும் சேர்த்து தான். இது வரைக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் வரக்கூடாது. 6Mல போடுங்க, நோட்டீஸ் வரல, தப்பிச்சோம். ஆனால் இந்த தடவை எப்படி போட்டாலும் நோட்டீஸ் வருது. அதனால கரெக்ட் மெத்தட்ல பண்ணால் நோட்டீஸ்லேருந்து தப்பிக்க முடியும். நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சு தான் கரெக்ட் மெத்தடு. ஏன்னா இந்த மெத்தட் வந்து அஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன், அஸ் பர் அட்வைசரி. அட்வைசரில் சொன்ன சீரியல் நம்பர் 1 தவிர மீதி எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. 1 மட்டும் தப்பு. ஸோ இப்போ இது பண்ணீங்கன்னா இங்கே நெகட்டிவ் ஃபிகர் வருதா? அடுத்த வருஷம் பாசிட்டிவ் ஃபிகர் வரும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இதை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 6ல காமிக்கக்கூடாது. ஆனால் வந்து 6Aல அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஒர்க் அவுட் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கரெக்ட் மெத்தட் என்னன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன் பாருங்க. 8Aல 1-10 வரும். 8Cல 1-5. 8Cல எதையும் டிக்ளேர் பண்ணாதீங்க.
பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பாசிட்டிவ் டிஃபரன்ஸ், நோ நோட்டீஸ். ஓகேங்களா? 110 -1 5 -10. கிளியரா? ஸோ ஓவரால் ஐடிசிக்கு இந்த 3 கான்செப்ட் தான். இது 3 தெரிஞ்சிங்கன்னா போதும். ஓவரால் 6, 7, 8ல எந்த நோட்டீஸும் வராது. எதுலேருந்து வேணாலும் தப்பிச்சுக்கலாம். மற்றபடி அவுட்வேர்டு சப்ளை எல்லாருக்குமே தெரியும். அது இத்தனை வருஷமா எதுவுமே மாறல. ஓகே சார் ஸோ நம்ம சொல்லுங்க சார். சாரிங்க சார், அந்த நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ் காமிச்சு நோட்டீஸ் வந்தாலுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ரெகன்சிலேஷன் வச்சிருக்கோம் சார். அதனால என்ன இஷ்யூ ஜஸ்டிஃபை பண்ண இல்லைங்க. தேவையில்லை. அவங்க நோட்டீஸே வராது. என்ன கேட்பாங்க இல்ல என்ன சார், கேட்பாங்க சார்? 2 சாரி, பில இவ்வளோ இருக்கு. இல்லை கேட்குறேன். நெகட்டிவ் நான் வந்து நெகட்டிவ் ஃபிகர் வந்துருச்சு சார் நம்ம பண்ணும்போது. ஏன்னா ரீக்ளைமும் காமிச்சிட்டோம் சார் அந்த இதுல. ம் ஃபர்ஸ்ட் வந்து வேணாம்னு சொல்லியிருந்தீங்களா ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம அதை கிளைம் நீங்கள் பண்ணதுனால. காமிக்கிறீங்க. அதை நீங்கள் காமிக்கிறீங்க. ஆமா நோட்டீஸ் ஆமா வந்தது, அது அப்படி காமிச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். சொன்னது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு புரியணும். அதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது டபுள் என்ட்ரி இருக்கு, அதனால ஆமா தான் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது சரி. புரியணும். அதை ஆமாங்க சார். 7ல நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அடுத்த கொஸ்டின். ல வந்து டேபிள் நம்பர் 7ல அதை ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணிருப்போம் சார். ரிவர்ஸ் பண்ணிருப்போம் சார். பண்ணணும். இந்த பண்ணிருப்போம். அட்வைசர்ல ரிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அட்வைசர்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி போடலாம். சரிங்க சார். ஜென்ரல் பெனால்ட்டி 50,000. அவங்களுக்குள்ள எல்லா அவங்களுக்குள்ள ஆயுதம் சார், எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. சரி. ஜென்ரல் பெனால்ட்டி 50,000. சரி. அவ்வளவுதான். சரிங்க சார். முக்கியமான நோட் இல்லைனாலுமே சம்டைம்ஸ் ஜென்ரல் பெனால்ட்டி வருது. முக்கியமான நோட் கொடுத்தாலுமே நமக்கு அலைச்சல், எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே டேலி ஆயிடுச்சு. உங்களுக்கு நோட்டீஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஏஐ ஜென்ரேட்டட் நோட்டீஸ் வராது. கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு மேல அந்த ஆபீசர் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் திரும்ப கண்டிப்பா சொல்றேன். தெரிஞ்சிருந்தா தான் கேட்க டேலி முடியுங்க. ஆனதுக்கு அது டபுள் டைம். அப்புறம் அதை உள்ள போய் பார்க்கவே மாட்டாங்க. ஆமாங்க சார். கரெக்ட்டுங்க. அதையும் மீறி நீங்க 3B லெவல் எடுத்திருக்கீங்க, இங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் 2B படி தான் 3Bல எடுத்திருக்கேன். 9ல நான் கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து கொடுக்கலாம். கொடுத்து ரிப்ளை போட்டு நீங்க உட்காரலாம். போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அவர் கண்டிப்பா புரியாது. எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே. அடுத்தது வந்து ஓகே. ஸோ இந்த எக்ஸல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கலாம். நயன்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னது தான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த 3 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போதே நான் உங்களுக்கு எல்லா டைப்லையுமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லைட்லாம் சும்மா தான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் GST 9ல எங்கேயும் டிக்ளேர் பண்ணக்கூடாது. பாயிண்ட் 1. டெம்பரரி ரிவர்சல் பண்ணதை டேபிள் நம்பர் 6லையும் 7லையும் காமிக்கவே கூடாது. பாயிண்ட் 2. எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு. ஓகேங்களா? டு நாட் ஃபாலோ த சீரியல் நம்பர் 1 ஆஃப் GST போர்ட்டல் அட்வைசரி. என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணியுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷனே தப்பு, அதை பேஸ் பண்ணி கொடுத்த அட்வைசரி தப்பு. இது 3 தான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒமிட்டட் சப்ளைஸ் ஏதாவது ஒமிட் ஆயிருக்கு, இப்போ வரைக்கும் காமிக்கல, 30 நவம்பர் வரைக்கும் காமிக்கலன்னா அதை டேபிள் நம்பர் 4ல ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லயபிலிட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நான் டாக்ஸ் லயபிலிட்டி உள்ள சப்ளையாக இருந்ததுன்னா டேபிள் நம்பர் 5ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டேபிள் நம்பர் 4ல ஆட் பண்ணுறது டேபிள் நம்பர் 9ஓட டாக்ஸ் பேயபிளோட மேட்ச் ஆகணும். ஸோ அது எந்தெந்த டேபிள் எதோட மேட்ச் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பிபிடி வச்சிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 9C பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாரி, நம்ம 9 வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இது அரைகுறையா, அப்புறம் 9Cக்கு போய் அதையும் அரைகுறையா பார்க்க வேணாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நமக்கு இன்னொரு செஷன் கிடைக்கும் 9Cக்கு. எல்லாருக்குமே 9 தான் தேவைப்படும். 9C வந்து வெரி ரேர் தான், எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாதில்ல. ஏன்னா 5 crore மேலே இருக்குது. நிறைய பேர் இன்னும் C8 கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 9 இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிக்க பார்ப்போம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த மீட்டிங் முடிகிறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி 9C சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்கு. அது நான் உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் இருக்கு, அதை நான் 2டையுமே போடுறேன். ஆல்ரெடி 9 டேபிள் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதே மாதிரி 9C தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அதுலேயே இருக்கு. 9C வந்து கான்செப்ட் வைஸ்
ஒரு டேபிள் நம்பர் 5க்கும் 12க்கும் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. 2 வீடியோ தான் ரெண்டும். ஒன்று 2.5 மணி நேரம், இன்னொன்று 1.5 மணி நேரம். 4 மணி நேரம் நீங்கள் பார்க்க தயார்னா மீட்டிங் முடியறதுக்குள்ள நான் அதை ஒரு லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் சாட் பாக்ஸில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம 9 கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லைடில் இருக்கனால பண்ண முடியாது. கண்டிப்பாக முடிவுக்குள்ளே பண்ணுறேன். பண்ணலைனாலும் ஞாபகப்படுத்துங்க சாட் பாக்ஸில். ஓகே. ஏன்னா நான் என்னோட செஷன் முடிஞ்சதுக்குள்ளே பண்ணிவிடுவேன். ஏன்னா அடுத்த 1/2 மணி நேரம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். டோன்ட் வரி. ஒமிட்டட் சப்ளைஸை 4லையும் 5லையும் காமிச்சு அதை 9ல் காமிக்கணும். ஓகே. அதே மாதிரி 30 நவம்பருக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, GSCR 1லையோ 3Bலையோ நெக்ஸ்ட் இயரில் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை டேபிள் நம்பர் 10 ஆர் 11, அதாவது லயபிலிட்டி அடிஷன் ஆகுதுன்னா டேபிள் நம்பர் 10ல் காமிக்கணும். லயபிலிட்டி ரெடியூஸ் ஆகுதுன்னா டேபிள் நம்பர் 11ல் காமிக்கணும். டாக்ஸ் பெய்டு ஏதாவது இருந்ததுன்னா அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் டேபிள் நம்பர் 14ல் காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கான்செப்ட் தான். இது 3 தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஐடிசிக்கு 3 சொல்லிட்டேன், சேல்ஸுக்கு இது 3 தான். இதுக்கு ஒர்க்கிங்ஸே தேவையில்லை. இந்த 3 கான்செப்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு பக்காவாக டேலி ஆகிடும். இதுக்கு மேலே வேறு எந்த இஷ்யூவும் வர வாய்ப்பு இல்லை. அப்படி தான் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் லாஸ்ட் Q&Aலையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, இந்த செஷனுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. உங்கள்கிட்டயே கொஸ்டினாக கேட்குறேன். கரண்ட் இயர் சப்ளையை நான் வந்து ஏப்ரல் டு நவம்பருக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் நான் GSCR 1ல் டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டேன். B2B சப்ளை மார்ச்சோட பில்லை நான் ஏப்ரலில் கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு அது GSCR 9ல் டேபிள் நம்பர் 4ல் ஆட்டோ பாப்புலேட் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் இயர் ஃபிகர் GSCR 9ல் ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ரீசெண்டாக சேஞ்சஸ் இருக்குங்கிறாங்க, நான் இன்னும் பார்க்கல. அப்படி ஆனதுன்னா அது தப்பு. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி டேபிள் நம்பர் 10, 11ல் எங்கே போடணுமோ அங்கே போட்டு ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம அட்வைசரி பார்த்துட்டோம். கேஸ் ஸ்டடிஸ் ஒன்றுமே இல்லை. நான் அந்த 3 தான். சப்ளைக்கு 3 கேஸ் ஸ்டடி, ஐடிசிக்கு 3 கேஸ் ஸ்டடி. ஸோ இதில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நைன் சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, 9Cக்கு டைம் இருந்தால் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் நம்பர் GSCR 9 பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். GSCR 9 வந்து ஒரு 1 பேஜ் சம்மரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டேபிளுக்கு எது ஆட்டோ பாப்புலேட் ஆகும், எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம GSCR 9 சம்மரி பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம பார்த்துட்டோம் 19 டேபிள்ஸ். அதில் 15, 16, 18 தேவையில்லை. ஸோ டேபிள் நம்பர் 1, 2, 3 தேவையில்லை. 6 டேபிள் அவுட்டு. 6ல் மீதி 12 டேபிள் மட்டும் என்னென்னு பார்க்குறோம். டேபிள் நம்பர் 4 வந்து அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸும் இன்வர்டு சப்ளைஸ் லயபிள் டு பே டாக்ஸ் அண்டர் RCMமும் டேபிள் நம்பர் 4. இதில் இது வந்து எங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்வர்டு சப்ளைஸ் GSCR 1லேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இன்வர்டு சப்ளைஸ் அண்டர் RCM வந்து GSCR 3Bலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதில் உள்ள டேபிள் நம்பர் 4N, அதாவது 4ஓட கம்ப்ளீட் டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து GSCR 9ஓட டாக்ஸ் பேபிளோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட என்னோட ஸ்டாஃப் வந்து ஒரு ஃபைலை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா நான் இப்படி தான் டிக் பண்ணுவேன். டேபிள் நம்பர் 4N 9ஓட மேட்ச் ஆகுதா, டிக்கு, வேலை முடிஞ்சு. இதில் டேபிள் நம்பர் 4G ஒன்று முன்னாடியே பார்த்த மாதிரி இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 4ல் எல்லா காலமுமே மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ டேபிள் நம்பர் 4 பார்த்தாச்சு. அடுத்தது டேபிள் நம்பர் 5. டேபிள் நம்பர் 5 என்ன சொல்லுது? அவுட்வர்டு சப்ளைஸ் வேர் டாக்ஸ் இஸ் நாட் பேபிள். டாக்ஸ் பே பண்ணக்கூடாத சப்ளை எல்லாம் டேபிள் நம்பர் 5ல் போடணும். இது GSCR 1லேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இது உங்களோட புக்கோட ஐடியோட இல்லை புக்கோட டர்ன் ஓவரோட மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இது இங்கே வந்து நீங்கள் இந்த இயர் சப்ளையை நெக்ஸ்ட் இயர் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவுட்வர்டு சப்ளைஸ் அந்த நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறேன். டாக்ஸ் எதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டியது இல்லையோ அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கொண்டு போய் காமிக்க ஆப்ஷன் இல்லை, காமிக்கவும் கூடாது. அதை 9ல் மட்டும் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி நீங்கள் டேபிள் நம்பர் 5 கரெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈவன் வந்து சில பேர் வந்து டேபிள் நம்பர் 5ல் ரெண்டல் இன்கம்லாம் காமிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது வந்து இன்கம் ஃப்ரம் ரெண்டல் இன்கம் இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ரெண்டல் இன்கம்
ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், இல்லை லேண்ட் ஏதாவது சேல் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டேபிள் நம்பர் 5ல் மந்த்லி 3Bல காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில், GSTR 1ல காமிக்கலைங்கிற பட்சத்தில் டேபிள் நம்பர் 5ல் காமிச்சிக்கலாம். டேபிள் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் EHIK இந்த 4 டேபிளும் ஆப்ஷனல். இந்த 4 என்னன்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட், அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நான் டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கான கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ அமெண்ட்மெண்ட்டாக இருந்தால் அது தனியாக பிரித்து காமிக்க தேவையில்லை. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டேபிள்ஸ்லேயே நம்ம நெட் பண்ணி காமிச்சிக்கலாம். அடுத்து ITC அவைல் டூரிங் த ஃபினான்சியல் இயர். ஸோ டேபிள் நம்பர் 6 இது 3Bலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். டேபிள் நம்பர் 6A மட்டும்தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். எல்லா காலமும் இதில் மேண்டேட்டரி, இதில் ஆப்ஷனல் காலமே கிடையாது. எக்ஸப்ட் அந்த இன்புட் சர்வீஸ் மட்டும் நீங்கள் இன்புட்டோட சேர்த்து போட்டுக்கலாம். 6Bலையும் அந்த RCM அண்ட் இம்போர்ட் இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து இன்புட்டு, கேபிட்டல் குட்ஸ், இன்போர்ட் சர்வீஸ்னு 3 இருக்கும். அதில் வந்து இன்புட் சர்வீஸை நீங்கள் இன்புட்டோட சேர்த்து காமிச்சிக்கலாம். அடுத்து டேபிள் நம்பர் 7 இதை எங்கே இருந்தால் ஆட்டோ பாப்புலேட் ஆகாது, ரிவர்சல் ITC. இதில் டேபிள் நம்பர் 7J வந்து 4C ஆஃப் டேபிள். 4Cனா ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜருக்கு என்ன ஃபிகர் போச்சோ அந்த ஃபிகரோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டேபிள் நம்பர் 4Cனே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜருக்கு என்ன ஃபிகர் போச்சோ அந்த ஃபிகரோட மேட்ச் ஆகணும். அப்படி ஏதாவது டிஃபரன்ஸ் வந்ததுன்னா 2 வகையில் வரும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் ITC. ப்ரீவியஸ் இயர் ITC இருந்ததுன்னா அந்த ITC 7Jல வராது, ஏன்னா நம்ம 6ல் கொடுக்கக்கூடாது. அடுத்தது ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஃபிகரை அங்கே கொடுக்க மாட்டோம். அப்படி ஏதாவது வந்திருந்ததுன்னா அது இங்கே டிஃபரன்ஸ் வரலாம். ஓகேங்களா? அடுத்து இதில் டேபிள் நம்பர் 7Aலேருந்து 7E வரைக்கும் ஆப்ஷனலு. அதாவது என்னென்ன ரீசனால ரிவர்சல் பண்ணீங்கன்னு பிரேக்கப் கொடுக்க தேவையில்ல. ரூல் நம்பர் 37, ரூல் நம்பர் 37A, ரூல் 42, 43, இப்படி ரூல் 39, செக்ஷன் 39 இப்படிலாம் பிரேக்கப் கொடுக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக 7Hல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி 8Aவும் 8Bயும் ஆட்டோ பாப்புலேட்டடு. 8C சில கேட்டகரியில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். 8D டிஃபரன்ஸு. மீதி எல்லாமே நீங்கள் டேபிள் சர்க்குலர் 170 படி தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்எலிஜிபிள் ITCயோ ITC அவைல் பட் நாட் ITC அவைலபிள் பட் நாட் அவைல் இந்த காலம்லாம் நமக்கு எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு மட்டும் ஒரு இது ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் சொன்ன மாதிரி சப்ளையர் வந்து GSTR 1 லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபிகரை நீங்கள் 8Cல காமிக்க கூடாது. அட்வைசரி 1 ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிமார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டேபிள் நம்பர் 9 வந்து டாக்ஸ் பேபிள் அண்ட் பெய்டு. இது GSTR 3Bலேருந்து பர்ஃபெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகும். பேபிள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் டேபிள் நம்பர் 4N படி எடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அதில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் இயர் ஃபிகரோட இருக்கும். பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் இயர் டேபிள் நம்பர் 14ஓட மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எதோட மேட்ச் ஆகும் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 9 கம்ப்ளீட். டேபிள் நம்பர் 10 to 13 நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த இயர் சப்ளைஸை இல்லை ITCயை நெக்ஸ்ட் இயர் டிக்ளேர் பண்ணியிருந்தா அதை நம்ம டேபிள் நம்பர் 10 to 13ல டிக்ளேர் பண்ணுவோம். இதில் கீழே டேபிள் நம்பர் 10 to 13க்கு கீழே டோட்டல் டர்ன் ஓவர் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபிகர் வந்து உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஐடியோட 6 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் கிராஸ் செக் பண்ணுவோம். டேபிள் நம்பர் 14 வந்து 10க்கும் 13க்கும் உள்ள லயபிலிட்டியை பெய்டு வந்து பேபிள் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். பெய்டு நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் இயர் நம்ம போட்டிருந்தோம்னா அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது 10 அண்ட் 11 படி ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். பேயபிள் பெய்டு மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெகட்டிவ் வேல்யூ கூட டிக்ளேர் பண்ணலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கிரெடிட் நோட் போட்டு கழிச்சிருந்தீங்கன்னா அதை டேபிள் நம்பர் 14ல் நெகட்டிவ்ல தான் வரும், போட்டுக்கலாம். 17 HSN சம்மரி B2Bக்கு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் டோட்டல் டர்ன் ஓவரோட மேட்ச் பண்ணி கிளியராக கொடுத்துருங்க. ஏன்னா எங்கேயுமே B2Bக்கு மட்டும்தான் போடணுங்கிறது எங்கேயுமே கொடுக்கல. டேக்ஸ் இன்வாய்ஸில் மட்டும்தான் B2Bக்கு போடணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. GSTR 1லேயோ GSTR 9லேயோ இல்லை. ஸோ என்னோட வியூ GSTR 1 இருந்தாலும் GSTR 9 இருந்தாலும் உங்களோட டர்ன் ஓவரை மேட்ச் பண்ணி HSN டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிடுங்க. சார் நான் ஏன் சார் B2C சப்ளை மட்டும்தான் பண்ணுறேன், நான் ஏன் சார் 9ல் காமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சரிங்க, நீங்க B2C மட்டும் தான் பண்றீங்க. 9ல ஹெச்எஸ்என் காமிக்காம ஃபைல் பண்ண முடியுமா உங்களால? கொஸ்டின். நான் கம்ப்ளீட்டா எக்ஸாம் சப்ளை தான் பண்றேன். நான் பெட்ரோல் டீசல் தான் பண்றேன். வேற எந்த சப்ளை எனக்கு கிடையாது. ஹெச்எஸ்என் எல்லாம் பண்ண முடியுமா? போர்ட்டல் அலோவ் பண்ணாது. ஸோ அது மேண்டேட்டரி காலம். We have to declare it even for a B2C and exempt supplies. This is my view. ஓகேங்களா? சூப்பர். ஓகே. ஸோ நான் வந்து 9 வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க, வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. 10 நிமிஷம் எதுக்கு? 9C ஷார்ட்டா ஒரு 10 நிமிஷம் சொல்லிடலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்க எடுத்துக்கோங்க சார். ஸோ டேபிள் நம்பர் 9C. 9Cல 9 பார்த்த மாதிரியே 9ல 19 டேபிள்ங்கிற மாதிரி இதில் 16 டேபிள் இருக்கு. இத்தனை டேபிளை ஃபில் பண்ணணுமான்னு கேட்டா தேவையே இல்லை. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது மொத்தமே 4 டேபிள் தான். 1 to 4 ஒன்றுமே இல்லை. அந்த ஃபினான்சியல் இயர், ஜிஎஸ்டி, லீகல் நேம், அடிஷனலாக 9ல இல்லாத ஒன்று எந்த ஆக்டு கீழே நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணணும். அடுத்த டேபிள் நம்பர் 14, 15 வந்து ஆப்ஷனல், நீங்கள் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஸோ 4, 2, 6 டேபிள் அவுட்டு. மீதி 10 டேபிள் தான் இருக்குது. இந்த 10 டேபிளில் 6 டேபிள் வந்து உங்களுக்கு ஏதாவது அன்ரெக்கன்சில் ஃபிகர் இருந்தால் இங்கே காமிக்கணும். ஸோ அந்த 6 டேபிளுமே தேவையில்லை. 6, 8, 10, 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் நம்பர் 5லையும் 7லையும் உள்ள அன்ரெக்கன்சில்டு ஃபிகர் எதாவது இருந்தால் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்தால் ரீசன் போட்டு அதை டேக்ஸ் பேயபிளில் போடணும். 13, 16 வந்து டேபிள் நம்பர் 12ல் நீங்கள் ஏதாவது அன்ரெக்கன்சில் ஃபிகர் இருந்ததுன்னா அதோட டேக்ஸ் பேயபிளை நீங்கள் அங்கே டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கிட்டு 6, 12 6, 6, 12 டேபிள் நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்லை அன்லெஸ் எனி டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபெக்டாக பண்ணுறவங்களுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் வரப்போகுது? சர்க்குலர் 170 தான் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டேன்னா டிஃபரன்ஸே வராது. டிஃபரன்ஸே வரலைன்னா 9Cல நமக்கு வேலையே கிடையாது. 9Cல டேபிள் நம்பர் 5, 7, 9, 12 இந்த 4 காலம் மட்டும் ஃபில் பண்ணணும். 5 என்னன்னா உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவரை, ஐடி படி டோட்டல் டேர்ன் ஓவர் என்ன, ஜிஎஸ்டிஆர் 9 படி டோட்டல் டேர்ன் ஓவர் என்ன. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெக்கன்சில் பண்ணணும். ரெக்கன்சிலேஷன்னா என்ன? எல்லாருமே காமர்ஸ் குரூப்பாக தான் இருப்பீங்க. ஒன்று அக்கௌண்டண்டாக இருப்பீங்க, இல்லை டேக்ஸ் கன்சல்டண்டாக இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன்ங்கிற ஒரு வார்த்தையை எப்போ கேள்விப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு பண்ண ரெக்கன்சிலேஷன் என்ன? கொஸ்டின். பேங்க் ரெக்கன்சிலேஷனுங்க சார். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ அதுதான் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே அதான் போடுறீங்க. ஓகே. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்போமோ அதை தான் ஜிஎஸ்டிஆர் 9Cலையும் பண்ண சொல்கிறாங்க. ரெக்கன்சிலேஷன்னா அவ்வளோதான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க? பார்ட்டி பேலன்ஸ் எடுத்து ரெக்கன்சில் பண்ணியிருப்பீங்க. கிரெடிட்டார் பேலன்ஸாக இருக்கலாம், டெட்டார் பேலன்ஸாக இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் அஸ் பர் பேங்க், பேலன்ஸ் அஸ் பர் கேஷ், சரி, பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் புக்கு. இதுதான் பேங்கோட ரெக்கன்சிலேஷன். சப்ளையர் ரெக்கன்சிலேஷன், கிரெடிட்டார் ரெக்கன்சிலேஷன் என்ன இருக்கும்? பேலன்ஸ் அஸ் பர் சப்ளையர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 1 லட்சம், பேலன்ஸ் அஸ் பர் அவர் புக், அவர் லெஜர் ஏதோ ஒன்று 1,10,000. என்ன டிஃபரன்ஸ் போடுவோம்? நம்ம பில் பண்ணிட்டோம், அவங்களுக்கு போய் மெட்டீரியல் சேரல, அப்போ அதை ஆட் பண்ணுவோம் இல்லை லெஸ் பண்ணுவோம். இவ்வளோதாங்க 9Cயோட டேபிள் நம்பர் 5, வேறு ஒன்றுமே கிடையாது. ஐடியில் நான் 1 கோடி ரூபா என்னோட டேர்ன் ஓவர், ஜிஎஸ்டிஆர் 9ல 90 லட்ச ரூபா தான். அப்போ 1 லட்ச ரூபா ஐடியில் அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 9ல 90,000 தான் இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதே உல்ட்டாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐடியில் 1 லட்சம் இருக்குது, சரி 1 கோடி இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 9ல 90 லட்சம் இருக்குன்னா 10 லட்ச ரூபா இடிக்குது. ஸோ ஐடியில் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த டேபிளில் லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 9 டேலி ஆகும். ஸோ எதாவது வேலிட் ரீசன் இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் காலமில் நீங்கள் அதை 10 லட்சத்தை போட்டு கழிச்சு காமிக்கணும். ஃபிகர் மேட்ரு கிடையாது, கான்செப்ட் தான் மேட்ரு. ஸோ வந்து இதே உல்ட்டாவாக இருக்குது. ஜிஎஸ்டி ஐடியில் வந்து 1 கோடியே 10 லட்சம்,
ஜிஎஸ்டிஆர் 9ல 1 கோடி என்னன்னு பார்த்தா 10 லட்ச ரூபா நான் போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன், ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அது என்னோட சேலை நான் குறைச்சி தான் காமிப்பேன், நான் டர்ன் அதிகப்படுத்த தேவையில்லை. ஆனால் ட்ரேட் டிஸ்கவுண்ட் நான் இங்கே காமிப்பேனா ஜிஎஸ்டியில்? காமிக்க மாட்டோம். கரெக்டா? ஏன்னா அது ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் கொடுக்க மாட்டோம். போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது. அதனால ஜிஎஸ்டியில் 1 கோடியே 10 லட்சம் இருக்கும், ஐடியில் 1 கோடி தான் இருக்கும். அப்போ அந்த 10 லட்சத்தை நம்ம டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டு டாலி பண்ணி காமிக்கணும். இதுதான் டேபிள் நம்பர் 5. இதோட கம்ப்ளீட் இப்போ நான் ஐடிசிக்கு கொடுத்த மாதிரி கம்ப்ளீட் எக்ஸல் ரெக்கன்சிலேஷன் அந்த வீடியோவில் இருக்கு, நான் ஷேர் பண்ணுறேன். டேபிள் நம்பர் 7 வந்து அந்த கிராஸ் டர்ன் ஓவர்லேருந்து எக்ஸாம் டர்ன் ஓவர் டாக்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் கட்ட வேண்டியது இல்லையோ அதெல்லாம் கழிச்சுட்டு டாக்ஸபிள் டர்ன் ஓவர் ஜிஎஸ்டிஆர் 9ஓட மேட்ச் பண்ணணும். அடுத்து டேபிள் நம்பர் 9 வந்து உங்களோட லயபிலிட்டியை நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து கொடுக்கணும். ஜிஎஸ்டிஆர் 9ல டேபிள் நம்பர் 4லையும் 10 லெவல்லையும் நீங்கள் கொடுத்துருக்க லயபிலிட்டியை பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து கொடுக்கணும். அவ்வளோதான் அதில் வேலை. ஓகேங்களா? இது எங்கே இருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். எவ்ரி மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா 12 மாதம் ஜிஎஸ்டிஆர் உங்களோட ஹெச்எஸ்என் சம்மரி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டேபிள் நம்பர் 9 ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? டேபிள் நம்பர் 12 வந்து ரெக்கன்சிலேஷன் ஆஃப் நெட் ஐடிசி. டேபிள் நம்பர் 12 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், காமிக்கிறேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் அந்த டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரிஸை போடலைன்னா இதை பண்ண முடியாது. டேபிள் நம்பர் 12 4 காலம் தான் இருக்கும். இவ்வளோதான். ஐடிசி அவைல்ட் as per புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதோட ரெக்கன்சிலேஷன் ஐடிசி கிளைம்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 9. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஃபிகரும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரி போடணும். எவ்ரி மந்த் யாரெல்லாம் ப்ராப்பராக லயபிலிட்டி லெஜருக்கு உங்களோட சேல்ஸில் உள்ள சிஜிஎஸ்டி ஏஜிஎஸ்டி லயபிலிட்டி லெஜருக்கும் பர்ச்சேஸில் உள்ள இன்புட் ஐஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி இன்புட் சிஜிஎஸ்டியை கிரெடிட் லெஜருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3B ஃபைல் பண்ணும்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டு செட் ஆஃப் பண்ணி கேஷ் லெஜர்னா கேஷ் பெய்டு இல்லை பேலன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் வச்சு உங்களோட கிரெடிட் லெஜர் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர் இதெல்லாம் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக உங்களோட டாலி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இதில் ஒரு வேலையும் கிடையாது. ஓப்பனிங் டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரி இங்கே போடுறீங்க, க்ளோசிங் டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரி இங்கே போடுறீங்க, பேலன்ஸ் என்ன வருதோ அதை இங்கே போட்டு காமிச்சிங்க, அவ்வளோதான். ஸோ 9 வந்து இவ்வளோதான். 9Cல 12 எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க, சிம்பிள்ங்கிறதுனால பண்ணிட்டேன். 5 வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட், அதை நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேபிள் நம்பர் 14 எதில் கேட்குறீங்க சார்? ஜிஎஸ்டிஆர் 9ஆ 9Cயா? என்னோட புக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே மேபி இருக்கிறவங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து இ புக்கு. ஓகேங்களா? ஜிஎஸ்டி ரேட் சம்மந்தமாக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இ புக்கு. எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் வியூ ஆகுதுல்ல? ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோட ஹெச்எஸ்எனோ இல்லை ஜிஎஸ்டி ரேட்டோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இன்க்ளூடிங் அதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர், எந்த நோட்டிஃபிகேஷனில் அது இன்க்ளூட் ஆகிருக்கோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும். இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் இன்றைக்கி அதை அப்டேட் பண்ணி ரியல் டைமில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ சில பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து 1 இயர் வேலிடிட்டி. உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எதை வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஹெச்எஸ்எனோ இல்லை ஒரு ப்ராடக்டோட ஹெச்எஸ்எனோ ஜிஎஸ்டி ரேட்டோ தெரியணும்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க, நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு டெமோ, லைவ் டெமோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. காட்டன் பாக்ஸ். சாரி, ஒரு கால் வந்துருச்சு. ஓகே. ஸோ நிறைய பேர் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டன் பாக்ஸ் போட்டிருக்கீங்க.
ஓகே. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் பண்ண தேவையில்ல, பண்ண டைம் இருக்காது. ஸோ சாம்பிளுக்கு வந்து காட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ காட்டன் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். It is corrugated box. சார் கொஞ்சம் காட்டன் பாக்ஸ் ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி போடுங்க சார். சார் கார்ருகேட்டட் பாக்ஸ்னு இருக்கும் சார். ஸோ வந்து கருகேட்டட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஐட்டம் இருக்குது. அதாவது உங்களுக்கு மேட்ச் வந்து கரெக்டான வேர்ட் அடிச்சிங்கன்னா அதுக்கான எத்தனை மேட்சஸ்ங்கிறது இந்த புக்கில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு 8 மேட்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 மேட்சஸும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 4818 பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு கொருகேட்டட். ஸோ இந்த மாதிரி பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டாக இருந்து கொருகேட்டடாக இருந்தால் அதோட ரேட் வந்து 12%, HSN வந்து 4818. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னா இது 2017 இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு அது மாறி இருக்கு, எந்த நோட்டிஃபிகேஷனில் மாறி இருக்குங்கிறது முதற்கொண்டு இங்கே இருக்கும். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்கு ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொருகேட்டுங்கிறதுல 8 ஐட்டம் இருக்கு. 1 4808 பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு கொருகேட்டடாக இருந்தா. அடுத்தது வந்து செகண்ட் வந்து காட்டன் பாக்ஸஸ். காட்டன்ஸ் அப்படிங்கிற இதில் இருக்கிறதுனால நமக்கு காட்டன்னு போட்டது வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ கொருகேட்டட் நம்ம போட்டப்போ கொருகேட்டட் பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு காட்டன் பாக்ஸஸ் ஆக இருந்தால் 12%. இது வந்து சீரியல் நம்பர் 128A இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எப்பன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2024 15/7/2024 இதோட ரேட் 12%. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனுமே லைவாக வியூ ஆகிடும். நீங்கள் பெர்ஃபெக்டாக அந்த ரேட்டை செக் பண்ணிக்கலாம். அதோட எதை பேஸ் பண்ணி அதை நாங்கள் கொடுத்துருக்கோங்கிறதும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல வந்துடும். கிளியரா? ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ காட்டன் பாக்ஸஸோட ரேட் 12%. ஸோ இப்போ காட்டன்ஸ் அப்படின்னு அடித்தா நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. ஸோ இந்த காட்டன் பாக்ஸஸ் வந்து 12%ல இருந்தது. ஓகேங்களா? ஒன்லி வந்து கொருகேட்டட் மட்டும்தான் 12 இருந்தது. இந்த நான் கொருகேட்டடும் வந்து உங்களுக்கு அடுத்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 5 ஐட்டத்தையும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். 17 ஒரு மாற்றிருங்க. 2017 ஒரு தடவை 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 21 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காட்டன் பாக்ஸ் சம்மந்தமா. இதில் அடிச்சிங்கன்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த நோட்டிஃபிகேஷனில் எப்பப்போ மாறிக்குங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். சரிங்க, எனக்கு நோட்டீஸ் வரலைங்க, எனக்கு ஒரு புது கிளைண்ட் வராங்க, காட்டன் பாக்ஸ் என்ன ரேட்டுன்னு தெரியல, கரண்ட் ரேட் என்னன்னு தெரியல, எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் கரண்ட் ரேட் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் வேற என்ன கொடுத்துருக்காங்க? அரைக்கா நட்டு. அரைக்கா நட்டு லீஃப் பிளேட்ஸ் பாக்கு மட்டை தட்டு 5% சார். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் அரைக்கான்னு அடிச்சிங்கன்னா அரைக்கா வந்து அரேக்கா நட்ஸ் தான் இங்கே வருது. ஓகேங்களா? அரேக்கா நட்ஸ் வந்து நெல். அடுத்தது அரேக்கா பாம்ப்ளேட்னு ஒரு ஐட்டம் இல்லை. ஓகேங்களா? இதே ட்ரைடு அரேக்கா நட்ஸாக இருந்தால் 5%. ஸோ இப்படி தான் வருமே தவிர உங்களுக்கு பாம்ப்ளேட்ஸ்னு வராது. ஆனால் பிளேட்டுன்னு அடிங்க, பிளேட்டிங் மெட்டீரியல்னு அடிச்சிங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த புக்கை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணுங்கிறது தெரியும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் HSN டைரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். HSN தெரியுங்கிறவங்க. ஸோ 2605 2 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இது 5% ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 2021 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து அதை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா 18% கொண்டு வந்துட்டாங்க. காப்பர் ஓர் அண்ட் காங்கிரீட்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு சாம்பிளுக்கு மட்டும்தான். இது வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வைக்கல, இருங்க இருக்கான்னு பார்க்குறேன். எஸ், இதுதான். ஸோ ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 111 rupees. 1 year வேலிடிட்டி. நீங்கள் 1 year வந்து கம்ப்ளீட்டாக வியூ பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்டேட் வருதோ அது உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது, ஒன்லி வியூ மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் லைவ் டைமில் அப்டேட் பண்ணுறதுனால
எல்லாருமே அதை வியூவோ எடிட்டோ பண்ண முடியும்னா எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால நாங்கள் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கோ இல்லை இதுக்கோ பே பண்ணிக்கலாம். ஸோ என்னோட செஷன் அவ்வளோதான், ப்ளஸ் என்னோட இந்த புக்கு பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் அவ்வளோதான். சார் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் சார். தர்மராஜ் சார். சார் கணேசமூர்த்தி சார். சார் Q&A செஷன் இருக்கு சார். சார் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா ரைஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போவே பண்ணலாமா இல்லை உங்கள் டேலி முடிச்சுட்டு பண்ணிக்கலாமா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ சார் ப்ராப்ளம். நீங்க கேட்கலாம் சார். சார் கணேசமூர்த்தி சார். சொல்லுங்க சார். எனக்கு இந்த இது மட்டும் சார் 9Cல வந்து நம்ம கமர்ஷியல் கிரெடிட் நோட் இருக்குல்ல சார், ஓகே, அதை 6Jல பண்றதா 6Fல பண்றதாங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் சார். கமர்ஷியல் கிரெடிட் நோட்டு 9Cல சொல்கிறீங்களா? ஆமாம் சார். டேபிள் நம்பர் 6 ஏன் சொல்கிறீங்க? 9Cல எப்படி 6 பற்றி பேசுகிறீங்க? இல்லை சார், இந்த கமர்ஷியல் கிரெடிட் நோட் வந்து அந்த அந்த டேபிள் 5ல வந்து ஓகே 6Fல ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் ஃபார் இன் த ஆடிட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் ஆர் நாட் பெர்மிசபிள் அண்டர் ஜிஎஸ்டி அங்கே மென்ஷன் பண்ணுறதா? இல்லை ஜே ஒன்று இருக்குது சார், கிரெடிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் அக்கௌண்டட் ஃபார் இன் த ஆடிட்டட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் ஆர் நாட் பெர்மிசபிள் அண்டர் ஜிஎஸ்டி அங்கே மென்ஷன் பண்ணுறதான்னு மட்டும் எனக்கு டீட்டெயில் மட்டும் சார். ஸோ இதுதான் கேட்குறீங்க கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். எஃப்ஆ இன்னொன்று என்னது? ஜேவா. ஓகே, ஸோ எஃப் என்ன ஆகுது? கிரெடிட் நோட்டை வந்து நம்ம 9ல பண்ணக்கூடாதுல்ல சார் அது? ஓகே, ஸோ இப்போ வந்து எஃப்ஆ ஜேவான்னு கேட்குறீங்க. ஆமாம் சார். ஸோ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்பும் ஆட் ஆகுது, ஜேயும் ஆட் ஆகுது. ஆமாம் சார். ஸோ ரெண்டில் எங்கே இது பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் வராது. ஓகே, ஆனால் இந்த டேர்ம்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். டேபிள் நம்பர் 5 என்னது? கிரெடிட் நோட் இஷ்யூடு. கிரெடிட் நோட் வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்டு தான் சார். இல்லை எஃப் சார். எஃப்ஆ. ஓகே, ஆமாம் சார். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லயபிலிட்டியை நீங்கள் குறைக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே போடணும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். இங்கே என்ன சொல்லியிருக்குங்க? ஜே ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் வருது, ஆனால் அது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, இது வந்து அதர் தென் ட்ரேட் டிஸ்கவுண்ட், அவ்வளோதான். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட்டா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே ஓகே இதை நீங்கள் மாற்றி போடுறதுனால எங்கேயும் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஸோ டிஃப்ரென்ஸும் வராது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இந்த காமன் கிரெடிட் ரிவர்சல் நம்ம பண்றோம்ல ஜெனரலா ஒரு இயர் கண்டுபிடிச்சு மொத்தமா பண்றோம். அத 9Cல எங்க டிக்ளேர் பண்ணணும் சார்? காமன் கிரெடிட் ரிவர்சல் 9Cல நீங்க எங்க டிக்ளேர் பண்ணுவீங்க? 9Cல வந்து என்ன ஐடிசி எடுத்தீங்களோ நீங்க 9ல தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. 3Bலே டிக்ளேர் பண்ணிடுவீங்க. 3Bல டிக்ளேர் பண்ணதை 9ல அகைன் வந்து 7ல பண்ணுவீங்க. 9Cல எங்கேயுமே வராது. வராது. இல்ல சார், நம்ம 3B தான் ஆக்சுவலா நம்ம 1 இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம பார்க்காம பண்ணிட்டோம். இப்போ ஆடிட்டிங் பண்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அந்த காமன் கிரெடிட் ரிவர்சல் என்ன பண்றது? நீங்க வந்து 3Bலயும் பண்ணாம விட்டுட்டீங்க, 9லயும் பண்ணாம விட்டுட்டீங்க. அப்ப 9Cல எங்க பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். நீங்க 9Cல கூட பண்ணாம கூட விட்டுட்டு 3RC03ல வாலண்டரியா கட்டி வச்சுக்கலாம். 9Cல அதுக்குன்னு தனியா எந்த ஆப்ஷனும் கிடையாது. 9ல வேணா பண்ணலாம். நீங்க 9ல பண்ண 9ல எப்படி சார் காமிச்சிட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ ஓகேயா? ஓகே சார். ஓகே, ஸோ வந்து 9ல நீங்க டேபிள் நம்பர் 7ல டிக்ளேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 7Jல உங்களுக்கு கிரெடிட் லெஜர்ல உள்ளதை விட அதிகமாக அவைல் பண்ண மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக DRC03ல கட்டிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, நீங்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட் ஓகேனா? அடுத்து டேபிள் நம்பர் 14 9C ஆப்ஷனல் சார். அது நீங்கள் டேபிள் நம்பர் 14 15 ஃபைல் பண்ணவே வேணாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருங்கன்னா, ரவி சார் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா 9Cல உள்ள டேர்ன் ஓவர் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் யோசிக்க வேணாம் சார். 9Cயோட டிராஃப்ட் ஆட்டோ பாப்புலேட்டட் PDF டவுன்லோட் பண்ணுங்க. அதில் உள்ள 4 காலமும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 9Cல டேபிள் நம்பர் 9Cல ஒரு 4 காலம் தான் ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 5P நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்.
டர்ன் ஓவர் as per GSR 9, ITC availed as per GSR 9 அப்படின்னு ஒரு மேண்டேட்டரி காலம் 4 இடத்துல இருக்கும். 5, 7, 9, 12. இந்த 4லையும் 9C ஆட்டோ பாப்புலேட் சம்மரியில் ஃபிகர் வரும். அப்படியே பைசா மரம் எடுத்து போடுங்க, டேலி ஆகிடும். ஓகேங்களா? இது இங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுதா, அங்கேருந்து ஆகுதா, கிராஸ் செக்கே பண்ணாதீங்க. நீங்கள் 9 தப்பாகவே பண்ணியிருந்தாலும் 9ல் என்ன பண்ணீங்களோ அதை இங்கே எடுத்து போடணும். 9Cயில் ஆட்டோ பாப்புலேட் சம்மரியில் என்ன இருக்கோ அதை எடுத்து போடணும். வேற உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? டெல்லின்னு ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் யாருனாலும் அன்மியூட் பண்ணி அவங்கவுங்க டவுட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு சில கேசஸ்ல வந்துட்டு தட் மீன்ஸ் இந்த சிமெண்ட் டீலர்ஸ்ல வந்துட்டு கிரெடிட் நோட்ஸ் கொடுக்குறாங்க சார். அது போக ஜிஎஸ்டி இல்லாம அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி அது அடிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஜிஎஸ்டியில் எங்கேயும் ரிப்போர்ட் பண்றது இல்லை. ஸோ அது நம்ம பிஎன்எல்ல வந்து அதர் இன்கமா கொண்டு போறோம் அப்படின்னா அது ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமா, இல்லை அதுக்கு நம்மளே வாலண்டரி ஏதாவது டேக்ஸ் கட்டணுமா சார்? சார் பிஎன்எல்ல வந்து அதர் இன்கமாக கொண்டு போறீங்க, அது வந்து போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டு, ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது சர்க்குலர் வந்து 96 நினைக்கிறேன், சர்க்குலர் 96ம் செக்ஷன் 15(2)ம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாத கிரெடிட் நோட் எடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிரெடிட் நோட் ரிசீவ்டா இல்லை நீங்கள் எது சொல்றீங்க? கிரெடிட் நோட் ரிசீவ்டா? ரிசீவ்டுன்னு சொல்ல வரல சார். அது இப்போ அவங்களுக்கும் நமக்குள்ள லெஜர்ஸ் இருக்குல்ல சார், அதுல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஆன் பர்ச்சேஸா இல்லை என்னது? பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. எதனால இன்கம்ல காமிக்கிறீங்க? இன்கம்ல காமிச்சா கேள்வி ரைஸ் ஆகும். ஓகே சார், அதாவது எங்க டாக்ஸபிள் பர்ச்சேஸ்லேயே லெஸ் பண்ணி காட்டிட சொல்றீங்க சார்? ஆமாம், உங்களோட புக்கில் தான் நீங்கள் லெஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அது ஜிஎஸ்டியில் சம்மந்தமே வராது. ஸோ நீங்கள் Okay, so புக்கில் அப்போ- பர்ச்சேஸில் லெஸ் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே சார். சார் அதே பாயிண்ட்ல வந்துட்டு ஃப்ரைட்டுக்கு வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் நடக்குது சார். அதுல வந்து ஒரு சில ஃப்ரைட்ஸோடைய அமௌண்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர்ல டேலி பண்ண முடியாது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் இதுல கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு ரெக்கார்டு எதுவும் இல்லை. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க சில வருஷங்கள்ல. ஸோ இதுக்கு வந்து இல்ல, நம்ம ஜிஎஸ்டி இல்ல, போட்டு இல்ல, ஏதாவது க்ளோஸ் ஃப்ரைட்டோட ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா நீங்கள் சப்ளையரா? உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களா? எனக்கு அவங்க கொடுக்குறாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சப்ளையர் கரெக்டா? எஸ் சார். சப்ளையர் எந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கினாலும் அதை பில்லில் ஆட் பண்ணியோ டேக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டணும். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குட்ஸ் அனுப்புறதுக்காக ஒரு போஸ்டேஜோ இல்லை லாரி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஓகே சார். அதை நீங்கள் பில்லில் பண்ணாமல் உங்கள் பையர்ட்டேருந்து வாங்குறீங்கன்னா அது தப்பு. பில்லில் ஆட் பண்ணி தான் வாங்கணும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான் இது. இங்கே ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. நீங்கள் அதை Okay, சென்ட் okay, sir. பண்ணுறதுக்காக அதாவது அந்த சப்ளைக்கு ரிலேட்டட் டு த எக்ஸ்பென்சஸ் இட் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். ஓகே ஓகே ஸோ சார். நீங்கள் பில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேயபிள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸஸாக கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லெஜரில் இருக்க அடுத்த பில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார் போறீங்க. அது அதே ரிலேட்டட் தான் அந்த ஃப்ரைட். ஒருத்தர் முடிச்சுட்டு ஒருத்தர் சார் கேளுங்க அந்த சார், வேற ஒண்ணும் இல்ல. அது சார் ஃப்ரைட் சொன்னார்ல, இப்ப கேட்டார்ல சார் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஆமா ஆமா. ஆனா ஆக்சுவலா சிமெண்ட் கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க ஆர்சிஎம்ல அவங்க கட்டிடுறாங்க. அப்போ நீங்க பில் பண்ணி கொடுங்க. நீங்க வந்து பில் பண்ணி கொடுக்குறோம். என்ன B2B பிரச்சனை? பிடி பில்ல ஏத்த வேண்டாம்ன்றாங்க அவங்க. எங்களை பில்லு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு பிடி பில்ல ஏத்தாதீங்க, நாங்களே ஆர்சிஎம்ல கட்டிக்கிறோம்ன்றாங்க. அதுதான் சார் ப்ராப்ளம். அதாவது வந்து இதுல என்ன பிரச்சனைனா நீங்க B2B ஏத்தணும். ஏன்னா நீங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஆமா, ஒரு இல்ல ரிஜிஸ்டர்ட் அது பர்சன். சொல்லுங்க. அவங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு அது இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட் கொடுத்துறாங்க. இல்ல அவங்க கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா நீங்க பில் பண்ணணும். அவங்க ஆர்சிஎம்ல எப்படி கட்ட முடியும்? நான் கேக்குறேன், ஆர்சிஎம்ல எப்படி கட்டுவாங்க? கட்டுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அவங்க அந்த பேமெண்ட் போட்டு அத ப்ரொசீஜர் என்ன? ஆர்சிஎம்ல நீங்க கட்டணும்னாலே வச்சுக்கோங்க. ஆர்சிஎம்ல ஒருத்தர் பணம் கட்டி இல்ல சார், ஆர்சிஎம்ல ஒருத்தர் பணம் கட்டி ஐடிசி எடுக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்? யார் வேணாலும் ஜிடிஎல் ஜிடிஏவா இருந்தாலும் சரி, எந்தவா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கணும். யார் பண்ணிருக்கணும் எனக்கு புரியல. சரி, ஓகே. நான் வந்து என்ன கண்டிஷன் கேட்கல, என்ன ப்ரொசீஜர், எப்படி அவங்க ஆர்சிஎம் கட்டுவாங்க, எப்படி ஐடிசி எடுப்பாங்கன்னு கேக்குறேன். செல்ஃப் இன்வாய்ஸ் போடணுமா சார்? சரி, செல்ஃப் இன்வாய்ஸ் போடணும் நீங்க சொல்றீங்களா? வேலிட் அவங்க பாயிண்ட். செல்ஃப் கரெக்ட். செல்ஃப் இன்வாய்ஸ் யாருக்கு போடணும்? நமக்கு சுந்தரராசன் சார் கிளியரா போட்டிருக்காரு. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் செல்ஃப் இன்வாய்ஸ்.
நீங்க செல்ஃப் ரிஜிஸ்டர்ட் இன்வாய்ஸ். பர்சனா? ஆமா அப்போ அவர் செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டும் ஐடிசி எடுக்க முடியாது. அவர் பண்றதே ஆமா தப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவருக்கு புரிய வைங்க. அதாவது அந்த சிமெண்ட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. அவங்க இப்படி பண்ணாங்கன்னா அவங்க டோட்டல் ஐடிசியும் பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர்சிஎம் சப்ளை பண்ண அவர் B2Bல தான் காமிக்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் செல்ஃப் இன்வாய்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அவருக்கு சொல்லுங்க. அவங்களே பயந்துகிட்டு பில்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களோட டாக்ஸ் பில்லே கேட்பாங்க. நாங்க பில்லு கொடுக்குறோம் சார். அந்த டாக்ஸ் பில்லுல அரிசிஎம்னு போட்டு கொடுத்துட்டோம். கொடுத்து அதை B2Bல நீங்க கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். டாக்ஸ் இன்வாய்ஸ் அது. ஆமா ஆர்சிஎம் அப்ளிகபிள்னாலும் அது டாக்ஸ் இன்வாய்ஸ். டாக்ஸ் இன்வாய்ஸ் டு பி ரிப்போர்ட்டட் இன் B2B. பிடிபி நான் சொல்றேன், நான் பிடிபில பண்றேன்ற அவங்க இந்த அல்ட்ராடெக் ஒத்துக்கவே ஸோ மாட்டேன். இந்த அவங்க ஃபேக்டர் தான் சொல்லுங்க. பிரச்சனை. இந்த ஃபேக்டர் சொல்லுங்க. நீங்க எப்படி ஐடிசி எடுக்கிறீங்கன்னு கேளுங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் செல்ஃப் இன்வாய்ஸ். செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு தான் நீங்க ஐடிசி எடுக்கிறீங்கன்னா நீங்க எடுத்ததே தப்பு டோட்டலா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே சார். அவங்க நீங்க கொடுக்குற பில்லை வச்சு எடுக்கிறாங்கன்னா அது வந்து 2Bல வராம எடுக்கவே கூடாது. செக்ஷன் 16(2) படி அதுவும் தப்பு. அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை. அதை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்க வேணாம். பயமுடுத்துங்க, வலிக்கு வந்துருவாங்க. அவ்வளவுதான் அவங்க கார்ப்பரேட் சார். சார். கார்பரேட்னாலும் ஒரு இடத்துல நீங்க சொல்லுவீங்க சார், அது அங்கங்க பாஸ் ஆகி வரும். இல்ல ஒரு அவங்களுக்கு ஆடிட் போற ஆபீசரை பார்த்து நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா வந்துருவாங்க வலிக்கு. இல்ல இல்ல எங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு இல்ல. எங்களை போட்டு படுத்துனாங்க. இந்த ஃப்ரைட் ஒண்ணுக்கு வந்திருக்கு, இதுக்கு ஆர்சிஎம் கார்டு நீ பே பண்ணினாங்க. உடனே அவங்க வந்து அங்க இருந்து டிக்ளரேஷன் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, நாங்க ஆர்சிஎம்ல இதெல்லாம் கட்டிட்டோம்னு. அதுவும் பிரச்சனை சார். நீங்க B2Bல காமிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட கேள்வியே வராது. நான் தான் சொன்னேன், நான் காட்டிடுறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்க இதை எப்படி கட்டுறீங்களா என்ன? இல்ல காட்டாதீங்க அப்படின்னா. இங்க கரூர்ல வந்து TNPL அண்ட் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி ரெண்டுலயுமே இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட வந்தப்ப நாங்க இப்படிதான் காமிப்போங்கிறதான் சொல்லியிருக்கோம். அவங்க திருப்பி பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. புதுசா வர கிளைண்ட் அதுதான் சொல்றாங்க. அவங்க நம்ம ஏத்துனா ரொம்ப நம்ம ஏத்திட்டா என்ன பண்ண முடியும் அவங்களால? நாங்களும் பார்த்துட்டு சொல்றோம்னு தான் சொல்ல வேண்டியதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏத்தலாம் இல்ல. அது அவங்க என்னன்னா அவங்க வந்து ஏதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிசினஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான். அதான் புரியுது. மேபி அந்த அக்கௌண்டன்ட் பேசலாம், நம்ம பேசலாம். ஓகே பேசலாம். அவங்க எல்லாம் எங்க சார் மார்க்கெட்டிங் பாங்க, பினான்ஸ் மேனேஜர், உங்களுக்கு தான் தெரியுமே கார்பரேட் இருந்த செயின் பெருசு. உண்மைதான். பட் ஆனால் நம்ம வந்து சரியானதை பண்ணாதானே நமக்கும் நல்லது. என்ன பண்றது? நான் தான் சொன்னேன், நாங்களே கட்டி தொலைகிறான்னு சொன்னேன். நீ எங்களுக்கு பணமா கொடுத்துரு, அட்லீஸ்ட் இன்பில்ட்டாவது போட்டு கொடுங்க. நீ 10,000 இன்பில்ட்டா போட்டு கொடு டாக்ஸ. எங்களுக்கு தானே லாஸ், நாங்க அதுல இருந்து கட்டிக்கிறோம். ஒரு தலைவலி முடிஞ்சிடும், அதையும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதான் புரியல சார். மெயினா வந்து என்னன்னா இங்க இருந்து அவங்க மேலேயே கொண்டு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷனோட அக்கௌண்ட் டீமே அதை பேசி முடிக்க தான் பார்ப்பாங்களே தவிர, இப்படி ஒரு சப்ளையர் வந்து இப்படி சொல்றாரு, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி மேல மெயில் கூட அனுப்ப மாட்டாங்க. இதுதான் அங்க பிரச்சனை. அவங்கள கேட்டா எங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நாங்க பெரிய டீம் வச்சு பாக்குறோம் அப்படின்னு நம்மளே சார். ஆமா சார், அவங்கள கேட்டா எங்க சிஇஓ டைரக்டா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட உட்கார்ந்து பேசுவாங்க. பேசவே முடியாது. ஓகே. நம்ம அப்ப மெயில் கம்யூனிகேஷன் மெயில்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க, உங்க லெட்டர் பேர்ல கொடுத்துருங்கன்னு தான் கேட்க முடியும். நம்ம தான் கேட்கலாம். ஆனா கிளைண்ட் வந்து அங்க போய் சொல்ல முடியாது. அதை நாங்க ஒரே ஒண்ணுதான், நீங்க ஆர்சிஎம்ல நாங்க கட்டிட்டோம்னு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுங்க, அதை வச்சு நாங்க முடிச்சுக்கிறோம். இல்ல கரெக்ட் தான், அது ஆபீசர்ஸும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய கம்பெனிங்கிறதுனால. ஆனா தேவையில்லாத வேலை. அதான் கார்பரேட்டுங்கிறனால அவங்க ஏத்துக்கிறாங்க, நம்ம என்ன விட்டுட்டு தர மாட்டாங்க. நமக்கு வந்து அது ஒரு தேவையில்லாத வேலை, அதுக்கு ஒரு அலைச்சல், அதுக்கு டிமாண்ட் வரைக்கும் ரைஸ் பண்ணி அவங்க லெட்டர் உடனே வாங்க முடியாது. நோட்டீஸ் வந்து நம்ம ரிப்ளை கொடுத்து ஆர்டர் வந்து 90 டேஸ்க்குள்ள நம்ம திருப்பி போராடி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆடிட் வந்தப்போ நாங்க ரைஸ் பண்ண இன்வாய்ஸ்ல டாக்ஸ் வந்து ஆர்சிஎம் பேய்டு பை பார்ட்டின்னு போட்டு அந்த இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை காமிச்ச உடனே ஓகே இந்த மாதிரி தான் இன்வாய்ஸ். ஆமா சார், எல்லா இன்வாய்ஸும் எடுத்து காமிச்ச உடனே ஒத்துக்கிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஓகே, பட் ஆக்சுவலா வந்து B2Bல காமிச்சு தான் ஆகணும், அதுதான் சட்டம் சொல்லுது. ஆமா சார், சிமெண்ட்னா 28%, அதான் அதோட கொடுமை. அவங்க அதுதான் யோசிக்கிறாங்களே எனக்கு டவுட். அவங்க ஐடிசி எடுத்துப்பாங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு ஹெசிடேட் பண்றாங்கன்னு தெரியல. என்ன ரீசன் தெரியல நிஜமா எனக்கும் தெரியல. அதேதான், ஏன்னா அவங்க மாசம் லட்சக்கணக்கா டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆமா சார், அதான் அதனால அந்த கடல்ல தெரியல போட்டுருக்கு இந்த சின்ன அமௌண்ட். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், அப்ப நம்ம நெக்ஸ்ட் செஷன் மூவ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே மேம். ஓகே சார், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார். தேங்க்யூ மேம்.
சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்க போறோம். டேலி பிரைமோட 5.1 அப்டேட்ஸ். சார் தர்மராஜ் சார் வந்து அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சார் தர்மராஜ் சார். கணேஷ்மூர்த்தி சார், தேங்க்யூ சார் இவ்வளவு பொறுமையா சொல்றதுக்கு. எங்களுக்கு தான் உங்களுக்கு டைம் பெருசா அலோகேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பெரிய டைம் கொடுத்துடலாம் சார். மோஸ்ட்லி இப்போ வந்த எல்லாருமே உங்களோட கிளாஸ் அப்சர்வேஷனுக்கு தான் வந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ சார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் கணேஷ்மூர்த்தி சாரோட சர்வீஸ் வேணும்னா நீங்க இண்டிவிஜுவலாவே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சார். சார் சொன்ன புக்ஸ் மட்டும் இல்ல, புக்ஸ் இல்லாம வேற சர்வீஸ் எல்லாமே சார் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்பீல் ஆகட்டும், இல்ல ஏதாச்சும் ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆகட்டும், இல்ல ஒரு சின்னதா டிராஃப்டிங் வேணா கூட நீங்க ஒரு சர்வீஸை நீங்க எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்கு. அதை நீங்க பே பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நானே ரெஃபர் பண்ணிருக்கேன் சாரை. ஸோ உங்க இருக்க எல்லாத்துக்கும் அவரோட சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்க டைரக்டாவே அப்ரோச் பண்ணிக்கலாம். நத்திங் இஷ்யூ. சாரோட டாக்குமெண்ட்ஸ்ல அவரோட நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சேட்டும் போட்டிருக்கோம், குரூப்லயும் ஷேர் பண்ற வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்துலயும் நீங்க டைரக்டாவே அப்ரோச் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த புக் மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி நானே வாங்கியிருக்கேன். நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம கூகுள தொலாவ தேவையில்லை. அதே மாதிரி அந்த புக் அப்டேஷன் ஓரியன்டா நாளைக்கு ஃபியூச்சர்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் மாறிச்சாலும் சார்கிட்ட இருந்து நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க எல்லாரும் வேணுங்கிறதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சார். சார் தேங்க்யூ சார் கணேஷ்மூர்த்தி சார். தேங்க்யூ சார். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார் Alright. எனக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு. ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிபியாக இருக்கலாம், இல்லை இன்கம் டேக்ஸ் கன்சல்டன், மெயினாக ஜிஎஸ்டிபி தான் வந்திருப்பீங்க ஏன்னா நான் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஃபைலிங்க்கோ, இல்லை வந்து லோனுக்கு வந்து ப்ரொவிஷன் ப்ரொஜெக்ஷன், சிஎம்ஐ டேட்டா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணா கூட நீங்கள் எங்களை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வித்தின் half a day 1 டேயில் வந்து உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறையா கன்சல்டன்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வரது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு தான். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட் சார். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா சேட் பண்ணுங்க சார். ஸோ இப்போ நம்ம டேலியில பார்க்க போறது, டேலியில ரீசெண்ட் ரிலீசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலீசஸ் என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அதோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க யாருக்காச்சும் டேலியில ஜென்ரலா டவுட்ஸ் இருக்கா? சார் இங்க இருக்கவங்க எல்லாரும் டேலி ரீசெண்ட் ரிலீஸ் என்ன வந்திருக்குன்னு தெரியுமா சார்? இங்க இருக்க எல்லாத்துக்கும் என்ன ரிலீஸ் போயிட்டு இருக்கு டேலியில? உங்க சேட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம் சார். சார் இது அப்படியே ஒரு பிபிடி மாதிரி வச்சு நான் ரன் பண்ண விரும்பல. ஸோ ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாவே இருக்கட்டும். டேலியில இப்போ என்ன ரிலீஸ் போயிட்டு இருக்குன்னு சேட் பண்ண முடியுமா? 5.1. ஸோ இப்போ 5.1 அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா நம்ம டேலி கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்ல சில ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்தது 5.0, இப்போ இருக்கிறது 5.1. ஸோ இந்த 5.1க்கும் 5.0க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் கொடுக்கல, மைனர் லெவல் தான் இருக்கு. ஸோ 5.0ல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க யாருக்காச்சும் தெரியுமா? சார் வேணும் சார். எல்லாமே ரிலீஸ் சொல்லிட்டீங்க சார். அந்த ரிலீஸ்ல என்ன இருக்குன்னு ஈஸி லெட்ஜர் கிரியேஷன், இவே பில் கிரியேஷன், டிஸ்டன்ஸ் ஆட்டோ கால்குலேட்டட், அது வந்து 5.1ல வந்திருக்கு சார். 5.0ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க போட்டது எல்லாமே இருக்கு. இது இல்லாம மேஜர் ஃபீச்சர் சொல்லிடுறேன். 5.0ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ற ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. எப்படின்னா இவே பில் இன்வாய்ஸ் தான் முன்னாடி டேலி டு கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு சிங்க் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும் இல்ல 3B ஆகட்டும், டேலியில இருந்து டைரக்டா கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க போர்ட்டலுக்கு லோட் பண்ண முடியும். அதே மாதிரி டேலியில இருந்து இவிசி மூலமா நீங்க ரிட்டர்ன் என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்க முடியும். இது 5.0ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவே பில் இன்வாய்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது தான். அதுலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா 5.1ல அந்த இவே பில்லுக்கு டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ், அந்த பின் டு பின்னுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஆட்டோ கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க 5.1ல. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நான் சொன்ன மாதிரி 1, 3B நீங்க ஃபைல் பண்ணலாம். 2Bயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2Aவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி அதை ரெக்கன்சலும் பண்ண முடியும் 5.0ல. நீங்க மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.0ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, ஏதாச்சும் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க போடுங்க, அதை நான் அட்ரஸ் பண்றேன். ஏன்னா நிறைய கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க எல்லாருமே, நிறைய ஜூம் கிளாஸஸ் எல்லாம், இது எல்லாரும் சொல்ற விஷயம் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா ஐ கேன் கிவன் டு தட் சார்.
ரிட்டன் ஃபைலிங் சிங்க்ரனைசேஷன் அண்ட் ஈஸி டு டவுன்லோட். இது ஃபியூச்சர்ஸா? உங்க பெயின் பாயிண்ட் சொல்லுங்க. இஃப் மல்டி பர்சன்டேஜ் குட்ஸ் இன் சிங்கிள் bill, that time exempted goods not show in the GSTR1 exempted column, tally not updated for this mistake. இருக்காது சார். இப்போ அதை மாத்திருப்பாங்க இந்த 5.1ல. நம்ம ஒரு ட்ரிப் செக் பண்ணி பார்க்கலாம் சார். ஸோ செஞ்சுக்க முடியும். முன்னாடி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இஷ்யூஸ் இருந்தது. இப்போ 5.1ல இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இந்த ஜிஎஸ்டிஎனை வச்சு லெஜர் கிரியேட் பண்ற ஃபியூச்சர். இந்த ஜிஎஸ்டிஎனை வச்சு நீங்க லெஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒண்ணு மெயினா பார்க்க வேண்டியது அட்ரஸ் சார். நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிஎன்ல வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாம இருப்பாங்க. இப்போ கரண்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஜிஎஸ்டிஎனை பேஸ் பண்ணி லெஜர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் அது வந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி பில் பண்ணும்போது அதோட டிஸ்பேட்ச் இது எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால என்னன்னா நீங்க வேலிடேட் பண்ணுங்க. அதை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு லெஜரை கிரியேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த 5.ல இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க சார். ஸோ நிறைய கிளாஸஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இல்லை எனக்கு இது மறுபடியும் சொல்லுங்கன்னா ஐ ரிப்பீட்டட் அகைன். அதை வேணா என்ன எதுங்கிறதெல்லாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்கஷனில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது எப்படிங்கிறதுனால உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் சார். ஸோ டேலியில் நம்ம நிறைய லைன்ஸ் பார்க்கும்போது எந்த லைன் எந்த வேல்யூங்கிறது மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் வியூன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதில் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன ஆகும்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு அண்டர்லைன் வரும். ஸோ அது என்னன்னா ஒரு மார்ஜின் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் வியூ இருக்கு உங்களுக்கு 5.0ல, அது நல்ல ஃபீச்சரா இருக்கும். ஸோ நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கிளிக் ஆஃப் பட்டன்ல பண்ணலாம். பட் ரிட்டர்ன் இங்கிருந்து லோட் பண்ணுங்க. பட் போர்ட்டல்ல வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. டைரக்டா இங்கிருந்து இவிசி வச்சு ஃபைல் பண்ணாதீங்க. இது என்னோட சஜஷன். ஏன்னா வேலிடேட் பண்ணாம பண்ண வேண்டாம் இந்த ரெக்கார்டும். சாஃப்ட்வேரை நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் கேப்சர் ஆகும். அதுதான் ரிட்டனுக்கு ஒரு லோட் பண்ணும். மேனுவல் இன்புட்ல மிஸ்டேக் இருந்தா ரிட்டனும் என்ன ஆகும், தப்பா தான் ஃபைல் ஆகும். என்னைக்குமே லோட் பண்றதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணி பண்ணுங்க யாரா இருந்தாலும். வேற டவுட்ஸ் இருக்கா சார் உங்க யாருக்காச்சும்? நீங்க அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம் சார். இன்னைக்கு நம்ம 2Aல பார்க்கும்போது என்னன்னா டிசம்பர் மந்த் உடைய பில்லும் 2Aல அந்த ஐஎம்எஸ் ஆப்ஷன் ஓபன் ஆகுது சார், பில் வருது. ஆமாங்க சார். அது எப்படி சார் நம்ம எல்லா பில்லுமே செக் பண்ணிட்டு இருக்கோம் 2ABல பார்த்து எக்ஸல்ல எடுத்து திரும்பவும் இந்த டிசம்பர் வர பில்லு தான் திரும்ப நம்ம அக்செப்ட் பண்றது பெண்டிங் வைக்கிறது அந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலா நீங்க ஒண்ணு கன்சிடர் பண்ணிக்கோங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்எஸ் அக்செப்ட் பண்ணலினாலுமே ஓகேங்களா, அது கன்சிடர் ஆயிடும். நீங்க அக்செப்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா சார்? அங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆமா சார். நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா திரும்ப கிளைம் பண்ணவே முடியாது. ஆமா சார், ரிஜெக்ட் பண்ணல சார், நான் பெண்டிங் தான் வைக்கிறேன் சார். பெண்டிங் நீங்க வெச்சீங்கன்னா அடுத்த மாசம் கிளைம் போகும். ஓகே சார். ஆனா அந்த டிசம்பர் மந்த் பில் மட்டும் பெண்டிங் வைக்கிறேன். நவம்பர் மந்த் பில் எல்லாமே நான் அக்செப்ட் பண்றேன். அது திரும்ப நம்ம ஓப்பன் அக்செப்ட் பண்ணி 2Aல ஆட்டோ பப்ளிக் ஆகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நமக்கு 3Bல ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தான் வருது சார். ஆமா சார். அது நம்ம அதை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணாமையோ இல்ல எதுவுமே பண்ணாம நம்ம 3B அக்செப்ட் பண்ணலாமா சார்? இன்புட் ஐடிஸ் எடுக்கலாம் தாராளம். அத சொல்ல வரேன் சார். நீங்க எதுவுமே பண்ணலினா என்ன ஆகும்னா அது 2Bக்கு கன்சிடர் ஆயிடும். கன்சிடர் ஆயிடும். அதெல்லாம் நோட்டீஸ் இல்ல அக்செப்ட் பண்ணல, அதுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரது, நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். அதோட மீனிங் அத கொடுத்திருக்காங்க. சரி சார், ஓகே. இன்னொரு பாயிண்ட், நீங்க அப்படியே தானா வரும்போது நீங்க எல்லாமே அக்செப்ட் பண்ண மாதிரி கணக்கு அத ரிவைஸ் பண்ணனும். எனக்கு இது வேண்டாம் இல்ல இது வேணும் அப்படிங்கறது எங்க பண்ணனும்னா நீங்க 3Bல ஐடிசில கொடுப்போம்ல, ஆலர் ஐடிசி, அதுல கீழ ரிவைஸ் செக்ஷன் அந்த 42 அதுல பண்ண சொல்றீங்க. அதுல நீங்க கம்பல்சரி பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் அதை அக்செப்டே பண்ண மாட்டேன், எதுவும் பண்ணல. எனக்கு 2B அப்படியே உள்ள லோட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாதுங்கறத வேல்யூ அங்க ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நோட்டீஸ் எப்படி வருதுன்னா நீங்க இந்த அக்செப்ட் ரிஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் சரி இல்லனாலும் சரி அந்த ரிவர்ஸ் பண்ணலினா அதுக்கு நோட்டீஸ் வரும். அப்படிங்களா? ஆமா சார், பழைய இருக்கல எனக்கு வந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பில்ஸ் வருது, என்ன ஆக்சுவலா ஃபைல் அப்படியே எடுத்துக்கிறேன் சார். நான் அதுதான் அப்படியே எடுத்துர்க்கேன். என்ன பில் வந்திருக்கோ, என்ன 2Bல வந்திருக்கோ அது அப்படியே எடுத்துறோம். எடுத்துட்டே இருந்தேன். இது என்ன ஆயிருச்சு, அங்க போர்ட்டல்ல இருக்கிற வேல்யூ வேற மாதிரி இருந்தது, எங்கிட்ட வேல்யூ வேற. ஆனா போர்ட்டலை விட நான் கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஓகே சார். போர்ட்டல்ல வந்திருக்கு, எனக்கு பில் இல்ல. 2Bல வந்த ஃபிகர் நம்ம எடுத்துறோம். அப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி நீங்க நான் 2Bல வர்றதுமே எனக்கு வந்து இன்எலிஜிபிள் அதுல இருந்தது. இன்எலிஜிபிள் இருக்கு, என்கிட்ட பில்லே வரல, ஒருத்தர் தப்பா ஃபைல் பண்ணிருக்காரு, எல்லாமே அதுல இருந்தது. அப்ப நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது உங்க பில் இல்லைனாலுமே உங்க ஐடிசில அது வருது, நீங்க அந்த ஃபிகரை மேனுவலா மாத்த கூடாது. அந்த வேல்யூ அப்படியே ஐடிசியை எடுத்துட்டு அந்த டிஃபரன்ஸை நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்க.
ஓகே நீங்க எதுக்கு போய் வேல்யூ எடிட் பண்ணீங்க? அப்ப எடிட் பண்ணா என்ன ஆகுதுன்னா அவங்க 2B அந்த குமுலேட்டிவ் ஃபிகர் இருந்துட்டே இருக்கு. ஆமா ஆமா. அப்ப அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஓ ஓகே ஓகே. இவ்வளவு குமுலேட்டிவ் ஃபிகர் எங்கிட்ட இருக்கு, நீங்க இவ்வளவுதான் கிளைம் பண்ணிருக்கீங்க, இது அப்ப நாட் பேலன்ஸ் கிளைமபிள் என்ன? இருக்கு, நாட் கிளைமபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆமா சார், அதை நீங்க ரிவைஸ் பண்ணுங்கன்னு வரும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். அப்போ அதே மாதிரி அந்த ஃபிகர் உனக்கு 30 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, அது இந்த மாசம் எனக்கு ஆட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கங்கறாங்க. அப்ப நான் இந்த மாசம் ஆட் பண்ணா எனக்கு 2B விட ஜாஸ்தியா காட்டும். ஜாஸ்தியா காட்டும் கண்டிப்பா. இதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டிபார்ட்மெண்ட் கொடுத்த நோட்டீஸை வச்சு நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன், இது நான் அதிகமா போட்டு ரிவைஸ் எல்லாம் பண்ணல, உங்க நோட்டீஸ் பேஸ் பண்ணி பண்ணி ரிப்ளை கொடுத்தேன். ஓகே ஓகே சூப்பர். சோ அதனால என்னன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ரிவைஸ் இருந்தாலும் இன்னும் எலிஜிபிளா இருந்தாலும் அது 3B ல பண்ணணும். ஓகே ஓகே. இல்ல சார், இந்த ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கன்சர்னா பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. டைமிங் இல்ல இல்ல அதுதான் சார் உண்மை. நீங்க வந்து அந்த ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி சார்ஜஸ் பே பண்ணி வாங்கணும், முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் டீம் டெக்னாலஜி யூஸ் தான் பண்ணணும். டெக்னாலஜி தான் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார்? சார் தேங்க்யூ சார். சார் மற்றவங்க வேற டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார். சார் நான் இப்போ டேலி ப்ரெசென்ட் பண்ணல, காரணம் என்ன அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் கேட்டது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ்ன்னு கேட்டால் எவ்வளவோ பேர் சேட் பண்ணிட்டாங்க. 5.1 5.1 சொல்லிட்டு மினிமம் ஒரு 20 பேருக்கு மேலே போட்டாங்க இந்த குரூப்ல. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் எங்கேயோ இடத்துல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் அது யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வேணா பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இனிமேல் லெஜரை கிரியேட் பண்ணும்போது குட்ஸுக்கு தனி லெஜர், சர்வீஸ்க்கு தனி லெஜர்னு கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ்லயே மல்டிபிள் பர்சன்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா என்ட்ரி போடும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேலியில, மல்டிபிள் டேக்ஸ் நீங்க என்ட்ரி லெவலில் கான்ஃபிகர் பண்றதுக்கு. நீங்க அதுக்கோசரம் லெஜர்ல போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எடுக்கிற ஈஸியா இருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன்ல. அதே மாதிரி ஆர்சிஎம் லெஜர் தனியாக கிரியேட் பண்ணும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 28 எல்லாம் இருக்கு அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஒரு லெஜர் போதும். ஆனா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஆர்சிஎம் இருக்குன்னா நீங்க அந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஆர்சிஎம் சொல்லி ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் போய் எடுக்கும்போது டாக்ஸேஷனுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் என்ன, டாக்ஸ் இல்லாம நான் பண்ண எக்ஸ்பென்ஸ் என்ன, ஆர்சிஎம் மூலமா பண்ண எக்ஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு பிரேக்கப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க லெஜர் கிரியேட் பண்ணும் போதே பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு மேனுவல் ஒர்க் தான் இன்க்ரீஸ் பண்ணும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க சார்? வாட்ஸ்அப் நம்பர் சார், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு இப்போ சேட் போட்டிருக்கேன். என்னோட நம்பர் பிஸியா இருந்துச்சுனாவோ ரீச் ஆகலினாவோ நீங்க டிக்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். ஸோ மோஸ்ட்லி டேலியை யூஸ் பண்ணுங்க சார், டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு டெக்னாலஜி ட்ரிவென்ட்டாக தான் இது போகுது. ஜிஎஸ்டி வந்த புதுசில் சொன்ன வார்த்தை என்னன்னா டெக்னாலஜி ட்ரிவென்ட் அண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, எல்லாமே அடாப்டேஷன் டெக்னாலஜி நோக்கி தான் மூவ் ஆகும். இன்னைக்கு நீங்க ஐஎம்எஸ்ன்னு பாக்குறது தான் ஒரு டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2A இருக்கும், 2Aல போய் நீங்க எடிட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லணும்ல. அதுதான் இன்னைக்கு ஐஎம்எஸ்ல வந்து நிக்குது. நாளைக்கு இதுவும் மாறலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா நம்ம அப் டு டேட்ல இருந்தாலுமே உங்களோட ஒர்க்லோட இது இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ நீங்க ஒர்க்லோட குறைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட்வேர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி போறது உங்களுக்கு பெட்டர் சார். ஸோ கிளைண்ட்ஸோட ஒர்க்கும் அதே மாதிரி தான். நிறைய பேர் நம்ம முன்னாடி என்ன பண்றோம்னா இவே பில்லாம் நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் கிளைண்ட்ஸுக்கெல்லாம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சாஃப்ட்வேரை வாங்க சொல்லுங்க. பேசிக்கா இவே பில்லு, பர்ச்சேஸ் சேல்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்க வெரிஃபை பண்ணி நீங்க உங்களோட ஃபைலிங்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனா முன்னாடி எல்லாம் புக்ஸை வாங்கி நம்மளே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்குள்ள நேரம் கிடையாது. ஓகேங்களா. நாளைக்கு இந்த டியூ டேட்ஸ் இன்னும் நம்மளுக்கு டைட் பண்ண தான் போறாங்க. நாளைக்கு இவே இன்வாய்ஸ்க்கும் நீங்க ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆருக்கும் டிஃபரன்ஸ்க்கு நோட்டீஸ் வரலாம். இவே பில்லுக்கும் இன்வாய்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் நோட்டீஸ் வரலாம். அதே மாதிரி இவே பில்லுக்கும் ரிட்டர்னுக்கும் நோட்டீஸ் வரலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் நோட்டீஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு நேரம் இருக்காது.
தேங்க்யூ சார். சார் வேற டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாங்க சார். என்னோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா சார். பர்சனலாக உங்களுக்கு டேலி ஓரியன்டாக சப்போர்ட் வேணாலும் கூப்பிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கணேஷ் மூட் சாரோட நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேற சப்போர்ட் சர்வீஸ் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஹேண்ட் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேற டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை செஷன் நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார் முத்து சேதுபதி சார். உங்களுக்கு இங்கே செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த செஷனோட வீடியோ உங்களுக்கு ஷேரிங் ஆகும். உங்களோட முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டீங்கன்னா அந்த குரூப்லயே நாங்கள் இந்த வீடியோ லிங்க்ஸ் போடுவேன், நீங்க பார்க்கலாம், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ் டு ஆல் சார். நான் செஷன் இங்கே எண்ட் பண்றேன் சார். வெரி நைஸ் அப்ரோச் அண்ட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.